பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. Amen. Glory be to God the Father, God the Son, and God the Holy Spirit. Amen. Good evening, my dear brothers and sisters in Christ. We welcome you all in the ever sweetest name of our Lord and Savior Jesus Christ for this evening lockdown family prayer fellowship. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள், உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த பொதுமுடக்க கூட்டத்தின் குடும்ப ஆராதனைக்கு மாலை ஆராதனைக்கு வரவேற்கிறோம். May the good Lord bless you and may God give you good health. கர்த்தர் தாமே நல்ல சுகத்தையும் கொடுத்து நல்ல பலத்தையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை யாவரும் மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். Let's close our eyes and look unto God for a minute. துதிகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பின் தெய்வமே, இந்த இரவு வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை பாராட்டுகிறோம். நீர் செய்திருக்கிற நன்மையான காரியங்களை குறித்து நாங்கள் உம்மை மையப்படுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் வாழ்க்கையிலே இந்த நாள் வரை, இந்த நேரம், இந்த நாழிகை, இந்த நொடி பொழுது வரை நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை நீர் கொடுத்திருக்கிற ஒரு அருமையான ஒரு ஈவு. நீர் கொடுத்திருக்கிற பலத்தின் நிமித்தமாய், நீர் கொடுத்திருக்கிற கிருபையின் நிமித்தமாய், நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் நிமித்தமாய் நாங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மற்றவர்களை காட்டிலும் நீர் எங்களோடு பலப்பட்டிருக்கிறீர், எங்களை வழிநடத்துகிறீர், ஆசீர்வதிக்கிறீர், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையான காரியங்களை நீர் செய்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் இந்த மாலை ஆராதனை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அன்று இந்த நேரத்திலே நீர் எங்களோடு இடைப்பட்டு உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாகவும், உங்களுடைய சித்தத்தை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செய்யும்படியாகவும் நீர் கற்றுக் கொடுக்க நாங்கள் அதை பின்தொடர்ந்து நாங்கள் கற்றுக்கொண்டு வாழ கிருபை செய்யும் சுவாமி. எப்பொழுதும் இந்த ஆராதனையிலே யாரெல்லாம் வர வேண்டும், ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சித்தமோ அவரெல்லாம் அழைத்து கொண்டு வாரும். எந்த விண்ணப்பங்களுக்காக நாம் ஜெபிக்க நீ சித்தம் கொண்டிருக்கிறோம் அதை நாங்கள் ஜெபிக்கும்படியாய், விடுதலையும் சுகத்தையும் வாங்கி கொடுக்கும்படியாய், ஆண்டவரே ஒரு சுகத்தையும் ஒரு பலத்தையும் பெற்றுக்கொள்வதாய் அவர்கள் செல்லும்படியாக கிருபை செய்யுங்க. இந்த மாலை ஆராதனை கட்டளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவரை நீரிருந்து நீரே அல்பாவும் உண்மையுமா இருந்து ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். பாடுற பாடல்கள், துதிக்கிற துதிகள், ஸ்தோத்திரங்கள், மகிமையான காரியங்கள், சாட்சிகள், ஜெப விண்ணப்பங்கள், கர்த்தருடைய செய்தி, உடைய வார்த்தைகள் அன்றே அனைத்தும் உம்முடைய சமூகத்திலே உடைய பிரீதிக்கு அன்றே இருப்பதாக நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். வார்த்தைப்பட்ட மக்களை சீக்கிரமாக அழைத்துக் கொண்டு வாரும். யாரெல்லாம் வர வேண்டும் என்று அழைத்துக் கொண்டு வாரும். பலப்படுத்தும் முழு ஆராதனையை பொறுப்படுத்த எடுத்தும்படியாய், எங்கள் அனைவரும் சுத்திகரிக்கும்படியாய் உங்களுடைய திவ்ய பிரசனத்திலே நாங்கள் கொடுக்கிற செய்யும். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிற ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். கிறிஸ்தவனுடைய பிள்ளைகளாய் மந்தையிலே இருக்கிற அவருடைய ஆடுகளாய் நம் அனைவரும் சேர்ந்து மகிமையோடு சேர்ந்து பாடுவோம். எப்பொழுதும் பாடுகிற ஒரு கவி, வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, there is power, there is power. ஆங்கிலத்தில் நம்முடைய சேர்ந்து பாடுவோம். என்னோட சேர்ந்து பாடும்படி அன்போடு அழைக்கிறேன். Power, power, wonder-working power in the blood of the Lamb. There is power, power, wonder-working power in the precious blood of the Lamb. There is power, power, wonder-working power in the blood of the Lamb. There is power, power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை பாடி நாம் கீர்த்தனம் பண்ணும்படியாய், தேவன் நம்மோடு இறங்கி வரும்படியாய் மகிமையான பாடலை அவர்களுக்கு துதி செலுத்துவோம். தமிழ் பாடல், முதல் பாடல்,
தேவ மகிமைக்காக நாம் சேர்ந்து பாடுவோம். To give glory and to give praises to Heavenly Father. Let's sing and praise His name and magnify His glory. Today's service, let's praise God together. Let's sing the first song, a Tamil song, a wonderful old song. அருமையான ஒரு பாடல், தேவ நேசிக்கக்கூடிய, நம்மை நேசிக்கக்கூடிய, சுட்டி காட்டக்கூடிய ஒரு பாடல். சேர்ந்து பாடுவோம் தேவ மகிமைக்கென்று. இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். பாவி நான் என்றாலும் தள்ளி விடாமல் பாதுகாக்கின்றார், கிருபை தருகின்றார். பாவி நான் என்றாலும் தள்ளி விடாமல் பாதுகாக்கின்றார், கிருபை தருகின்றார். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். அழைத்தேன் என் நெருக்கத்திலே, அன்போடு செவி கொடுத்தே. ஆபத்து காலத்திலே அரணான துணையானி. அழைத்தேன் என் நெருக்கத்திலே, அன்போடு செவி கொடுத்தீ. ஆபத்து காலத்திலே அரணான துணையானே. ஆத்துமத்தில் என்னை முழு மனதுடன் அரவணைத்தாரே, அன்பை அளித்தாரே. ஆத்துமத்தில் என்னை முழு மனதுடன் அரவணைத்தாரே, அன்பை அளித்தாரே. இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். மாசற்ற தம் உதிரம் எனக்காக சிலுவையிலே மனதார அளித்தவரை மனம் நோக செய்தேனே. மாசற்ற தம் உதிரம் எனக்காக சிலுவையிலே மனதார அளித்தவரை மனம் நோக செய்தேனே. மனசாட்சி தீவினை மன்னித்து வாழ்வினை மாற்றி அமைத்தாரே, மகிழ செய்தாரே. மனசாட்சி தீவினை மன்னித்து வாழ்வினை மாற்றி அமைத்தாரே, மகிழ செய்தாரே. இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். பாவி நான் என்றாலும் தள்ளி விடாமல் பாதுகாக்கின்றார், கிருபை தருகின்றார். பாவி நான் என்றாலும் தள்ளி விடாமல் பாதுகாக்கின்றார்,
கிருபை தருகின்றார். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நேசிக்கின்ற தேவனை நாம் வைத்திருக்கும் பொழுது அவர் நேசிக்கிறபடியினால் நாம் இன்றும் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் நம்மை நேசிக்காமல் இருந்தாலும், நம்முடைய நண்பர்களோ உற்றார்களோ உறவினர்களோ நாமே நம்மை நேசிக்கக்கூடாத ஒரு சூழ்நிலை இருந்தாலோ தேவன் நம் நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். அவர் நம் நெருக்கத்திலே கூப்பிடும் போது பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கு உண்டான மாறி மாறி வாசிக்கும்படியான சங்கீதம் 100 1-5 வசனங்கள் முடிய எடுத்தவர்கள் தெய்வ மகிமைக்கென்று வாசித்து ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். Responsible psalm for today is from Psalms chapter 100 verse 1-5. Please read and get the God's enormous blessings for you and your family in your life. Make a joyful noise to the Lord, all the earth. Serve the Lord with gladness. Come into his presence with singing. Know that the Lord, he is God. It is he who made us, and we are his people and the sheep of his pasture. Enter his gates with thanksgiving and his courts with praise. Give thanks to him, bless his name, for the Lord is good. His steadfast love endures forever, and his faithfulness to all generation. Amen. கர்த்தருடைய பரிசுத்தமான கரம் இந்த குடும்பத்தின் மீது இருந்து கர்த்தர் இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. வசனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக எப்பொழுதுமே இருக்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது பாடல் ஒரு அருமையான பாடல், தேவ மகிமைக்கென்று நாம் சேர்ந்து பாடக்கூடிய ஒரு பாடல். இந்த பாடல் அநேக வருடங்களுக்கு முன்பதாக இந்த பாடல்களை எல்லாம் கேட்டு தேவனை துதிக்கும் பொழுது ஒரு திவ்ய பிரசன்னத்தை உணர்ந்தவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அநேகர். இந்த நாளிலே கர்த்தர் இந்த பாடலை நாம் பாடும்படியாக தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த வரிகளை நாம் பாடும் பொழுது ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு பாடலும் அதனுடைய மெட்டும் பண்ணும் அதனுடைய ராகமும் தாளமும் கர்த்தரை மையப்படுத்தி கொண்டிருக்கிறது. நம் மூலமாக சேர்ந்து பாடுவோம், தேவனை மையப்படுத்துவோம். என்னோடு சேர்ந்து பாடும்படியாய் உங்களை அன்போடு அழைக்கிறேன். துதி செய் நீ மனமே, துதிகளை பாடியே துதி பெற பாத்திரராம் தூயவர் இயேசுவே. துதி செய் நீ மனமே, துதிகளை பாடியே துதி பெற பாத்திரராம் தூயவர் இயேசுவே. பரலோக மகிமை துறந்தவரே, பாவ இவ்வுலகில் வந்தவரே. பரலோக மகிமை துறந்தவரே, பாவ இவ்வுலகில் வந்தவரே. பரிசுத்தராகவே வாழ்ந்தவரே, பாவியை மீட்கவே வந்தவரே. பரிசுத்தராகவே வாழ்ந்தவரே, பாவியை மீட்கவே வந்தவரே. துதி செய் நீ மனமே, துதிகளை பாடியே துதிவர பாத்திரரா தூயவர் இயேசுவே. கருணையின் உள்ளம் படைத்தவரே, குற்றங்கள் யாவும்
யாவையும் சுமந்தவரே, கருணையின் உள்ளம் படைத்தவரே, குற்றங்கள் யாவையும் சுமந்தவரே, குருசினில் எனக்காய் மரித்தவரே, குருதியை சிந்தியே மீட்டவரே, குருசினில் எனக்காய் மரித்தவரே, குருதியை சிந்தியே மீட்டவரே, துதி செய் நீ மனமே, துதிகளை பாடியே துதி பெற பாத்திரரா தூயவர் இயேசுவே. இயேசுவை அன்றி வேறொருவர் காசினில் உண்டோ சொல் மனமே, இயேசுவை அன்றி வேறொருவர் காசினில் உண்டோ சொல் மனமே, நேசரின் அன்பை என்றும் உணர்ந்து தாசரும் அவர் பாதத்தில் விழுந்து, நேசரின் அன்பை என்றும் உணர்ந்து தாசரும் அவர் பாதத்தில் விழுந்து, துதி செய் நீ மனமே, துதிகளை பாடியே துதி பெற பாத்திரராம் தூயவர் இயேசுவே. மானிடர் எல்லோரும் விட்டோடினும் மாசற்ற தேவன் நம்மோடு இருப்பார், மானிடர் எல்லோரும் விட்டோடினும் மாசற்ற தேவன் நம்மோடு இருப்பார், ஆர்ப்பரித்தே என்றுமே மகிழ்வேன் ஆண்டாண்டு காலம் நம்மை காப்பதால், ஆர்ப்பரித்தே என்றுமே மகிழ்வேன் ஆண்டாண்டு காலம் நம்மை காப்பதால், துதி செய் நீ மனமே, துதிகளை பாடியே துதி பெற பாத்திரராம் தூயவர் இயேசுவே. நேசரின் மார்பினில் சார்ந்திடுவேன், நேசத்தால் நம்மை நிரப்பிடுவார், நேசரின் மார்பினில் சாய்ந்திடுவேன், நேசத்தில் நம்மை நிரப்பிடுவார், நாசம் என்றும் நம்மை அணுகாமல் ஆதரித்து என்றும் காத்திடுவார், நாசம் என்றும் நம்மை அணுகாமலே ஆதரித்து என்றும் காத்திடுவார், துதி செய் நீ மனமே, துதிகளை பாடியே துதி பெற பாத்திரராம் தூயவர் இயேசுவே. துதி செய் நீ மனமே, துதிகளை பாடியே துதி பெற பாத்திரராம் தூயவர் இயேசுவே. நேசரின் வருகை நெருங்கிடுதே, நாசலோகை விட்டு சென்றிடுவே, நேசரின் வருகை நெருங்கிடுதே, நாசலோகை விட்டு சென்றிடுவே, எக்கால சத்தம் தொனித்திடுமே, மத்திய ஆகாயத்தை சேருவோம், எக்கால சத்தம் தொனித்திடுமே, மத்திய ஆகாயத்தை செல்லுவோம், துதி செய்
நீ மனமே துதிகளை பாடியே துதி பெற பாத்திரரா தூயவரே சுவே துதி செய் நீ மனமே துதிகளை பாடியே துதி பெற பாத்திரரா தூயவரே சுவே. அல்லேலூயா, ஆமென். பழமையான ஒரு பாடல், அருமையான வார்த்தைகள் கொண்ட பாடல், விசுவாசத்தின் பாடல், தேவன் நம்மோடு இருக்கிற ஒரு உறவை கொண்டுள்ள பாடல். இந்த பாடலை நாம் பாடும்பொழுது, ஒவ்வொரு வரியும் நாம் அனுபவித்து பாடும்பொழுது தேவன் நம்மோடு இருக்கிறார், இன்னும் நேசிக்கிறார் என்று அநேக புதிய பாடல்கள் இருந்தாலும் தேவனை துதிப்பதற்கு இந்த பாடல்கள் எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாத அந்த ஒரு தருணத்திலே தேவனை நினைத்து புகழ்ந்து பாடிய பாடல்கள். இன்றைக்கு யூடியூப், கூகுள் மற்றும் அநேக ஆப்ஸ், அப்ளிகேஷன்ஸ், சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இன்றைக்கு அநேக டிஜிட்டல் சவுண்டிங் எல்லாம் இருக்கு. அந்த காலத்தில் நீங்க பார்க்கும் பொழுது ஒரு பாடலை எழுதி ஜெபித்து அதை எழுதி அதை இசையமைத்து, இன்று எல்லாம் கம்ப்யூட்டரைஸ்டா இருக்கிறதுனால எல்லாம் கூடிய மட்டும் எல்லாம் தனித்தனியாக ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. அந்த காலத்துல அனைவரையும் கூப்பிட்டு ஒரே ஐக்கியமாய் ஜெபித்து ஆரம்பித்து இப்படிப்பட்டதான பாடல்களை பாடி, இந்த பாடல்கள் பல இடங்களிலே, பல கன்வென்ஷன்ல, பல க்ரூசைட்ஸ்ல, பல ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல, பல ஜெப கூட்டங்களிலே, ஆலயங்களிலே பாடும் பொழுது, ஆவியானவர் அங்கு இறங்கும் பொழுது அதனுடைய அனாயிண்டிங் நினைச்சு பார்க்கும் பொழுது இந்த பாடல்களை இந்த நேரத்தில் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம், நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். ஒருவேளை அடுத்த ஜெனரேஷன் இந்த பாட்டெல்லாம் பாடுவாங்கன்னு தெரியாது. ஏன்னா புதுசா மாடர்னிட்டிக்காக போய்கொண்டிருக்கிறார்கள். அநேக இடங்களிலே ஒரு கொலோக்கியல் லாங்குவேஜையும் சேர்த்து பாடுகிற ஒரு காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு வரியும் இந்த பாடலை பார்க்கும் பொழுது, நாச லோகத்தை விட்டு சென்றுடுவேன், மத்திய ஆகாயத்தில் தேவனை நான் சந்தித்திடுவேன், இப்படியான வார்த்தைகள். துதி செய் நீ மனமே, துதிகளின் பாத்திரர் அவர் என்று குறிப்பிடுகிற ஒரு பாடல். தேவன் நம்மோடு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்டதான பாடலை நாம் பாடும்படியாக, தேவனை துதிக்கும்படியாக, ஆராதிக்கும்படியாக, அதனுடைய ஒரு முழுதான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, அவருடைய சாராம்சத்தை நாம் அனுபவிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஆமென். சேர்ந்து பாடுவோம், சேர்ந்து மகிமைப்படுத்துவோம் ஆண்டவரை. யாக்கோபு 1 அதிகாரம் 34வது வசனம். தேவ மகிமைக்கென்று நாம் பாடி கர்த்தரை வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சித்தமானவர்கள் எடுத்து வாசித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். James chapter 1 verse 3 and 4. Please read and get the God's blessings for you and your family. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise the Lord. உங்கள் விசுவாசத்தின் பரிசை பொறுமையும் உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாதவால் பூரணமும் நிறைவேறும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. ஆமென். Amen. Can anyone read that in English? Knowing this, that the trying of your faith worketh patience, but let patience have her perfect way, that ye may be perfect and entire, wanting nothing. Amen. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை வாசித்த அருமையான குடும்பத்தாரை, இரு குடும்பத்தாரை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதித்து நடத்துவார். இந்த நாட்களிலே இப்படிப்பட்டதான வசனங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஒரு தூண்டுதலையும், கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கக்கூடிய காரியங்களிலே விசுவாசத்தை நாம் வளர்த்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் பாராட்டிருக்கிற நன்மைக்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் வல்ல பெரிய காரியம் நம் வாழ்க்கையில செய்திருக்கிறார், அருமையான காரியங்களை செய்திருக்கிறார், மகிமையான காரியத்தை கர்த்தர் நம் வாழ்க்கையில் நடத்திருக்கிறார். கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி ஆராதிப்போம். 3வது பாடல் தேவ மகிமைக்கு என்று சேர்ந்து பாடுவோம். அருமையான ஒரு பாடல், சேர்ந்து அனைவருக்கும் தெரிந்த பாடல். அவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அநேகம், அதை நாம் நன்றி வாயிலாக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். சேர்ந்து பாடுவோம் தெரிந்த பாடலே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று
என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே ஆஹா, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா, என்னில் அடங்காத ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். வானாதிவானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும், வானாதிவானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாவுமை போற்றுமே. ஆஹா, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். காத்தீனில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும், காத்தீனில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும், நாட்டீனில் வாழ்கின்ற யாவும் நாதாவுமை போற்றுமே. ஆஹா, என்னில் அடங்காத ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். நீரினில் வாழ்கின்ற யாவும் இந்த நிலத்தின் ஜீவராசியும், நீரினில் வாழ்கின்ற யாவும் இந்த நிலத்தின் ஜீவராசியும், பாரினில் பறக்கின்ற யாவும் பரனே உமை போற்றுமே. ஆஹா, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா, என்னில் அடங்காத ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். வால வயதுள்ளோராரும் மீகும் வயதால் பொதிந்தோர்களும், வால வயதுள்ளோரும் மீகும் வயதால் பொதிந்தோர்களும், பாலக தம் வாயினாலும்
பாடி உமை போற்றுவே. ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவே. இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே ஆஹா என்னில் அடங்காத ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவே. ஆஹா என்னில் அடங்காத ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவே. தேவா என்றென்றும் நான் பாடுவே. தேவா என்றென்றும் நான் பாடுவே. அருமையான பாடல்கள் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த நாளிலே இந்த ஒரு ஸ்லாக்கியம் இருக்குமோ இல்லையோ தெரியவில்லை. இந்த நாளிலே கர்த்தர் அருமையாய் நமக்கு இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ஒரு பெரிய ஒரு கிருபை, ஒரு பாக்கியம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஒரு பெரிய ஈவு. இந்த நாட்களிலே தேவனை துதிப்பதற்கும் தேவனை அறிகிற அறிவிலையும் நம்மை வளர்த்துக் கொள்வதற்காகவும் அநேக வழிகள் இருந்தாலும் மக்கள் அந்த வழியை நோக்கி போகாமல் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாமோ தேவனை பற்றி கொண்டிருக்கிறோம். விசுவாசத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் மீது நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தமாய் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். தேவன் தாமே அருமையான காரியங்களையும் செயல்களையும் வாழ்க்கையை செய்வாராக. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 6-8 வசனங்கள் மட்டும் எடுத்தவர்கள் வாசிக்கும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். James chapter 1 verse 6 and 8. Please read and get the God's blessings for you and your family. But let him ask in faith, nothing wavering, for he that wavers is like a wave of the sea, driven with the wind and tossed. A double-minded man is unstable in all his ways. Amen. Hallelujah. Amen. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலில் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். இரு மனமுள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனுமாய் இருக்கிறான் என்பதே. கர்த்தர் தாமே தாசனை ஆசீர்வதிப்பாராக. வாசித்த குடும்பத்தை கர்த்தர் மீட் எடுத்து காத்து வழிநடத்தி அவர் கர்த்தர் அந்த குடும்பத்திலே சொந்த ரட்சகராக அவளை ஏற்றுக்கொள்ள முடியாத ரட்சிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. 4வது பாடல் தேவ மகிமைக்கு நாம் சேர்ந்து பாடுவோம். ஒரு அருமையான ஆங்கில பாடல் என்னோடு சேர்ந்து பாடும்படிய தெரிந்த பாடல் பாடும்படிய அன்போடு உங்களை அழைக்கிறேன். Sing hallelujah to the Lord. Sing hallelujah to the Lord. Sing hallelujah, sing hallelujah, sing hallelujah to the Lord. Jesus is risen from the dead. Jesus is risen from the dead. Jesus is risen. Jesus is risen. Jesus is risen from the dead. Jesus is Lord of heaven and earth. Jesus is Lord of heaven and earth. Jesus is Lord. Jesus is Lord. Jesus is Lord of heaven and earth.
Jesus is coming for his own. Jesus is coming for his own. Jesus is coming. Jesus is coming. Jesus is coming for his own. ஹல்லேலூயா. அருமையான பாடல்கள், 4 பாடல்களும் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு அருமையான ஒரு பாடல்கள். என்ன வரிகள்! தேவனை நாம் துதிக்கும்படியா. கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இப்படியான ஒரு ஸ்லாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்கும்? சென்ற ஆண்டிலே நான் இதை செய்தியாகவும் எடுத்திருக்கிறேன், உங்களுக்கு நான் அதை காண்பித்தும் இருக்கிறேன், விடயத்துடன் காண்பித்திருக்கிறேன். நம்முடைய அண்டை நாடான சைனால பைபிள் எடுத்துட்டு ஸ்மகிள் பண்ணிட்டு போய் அந்த பைபிளை அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸ், ஒரு கம்யூனிச நாடு, அந்த நாட்டில் அநேகருக்கு இப்படியான ஒரு சில இடங்களிலே சில பிரச்சனைகள் இருக்குது. நம்முடைய நாட்டிலேயும் எப்படி ஒரு சில இடங்களிலே ஆண்டரை பற்றி சொன்னால் அடித்து உதைக்கிறார்களோ, அதே போல கம்யூனிச நாடுகளே நிறைய இடங்களிலே இப்படியாக நடக்கக்கூடிய காரியங்கள் இருக்கிறது. அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸ் and people used to read the Bible. இப்படியாக இங்கு இருந்து பல இடங்களிலிருந்து, இலங்கை மற்றும் இந்தியா நாடுகளிலிருந்து வேதாகமம் அவர்களுடைய மொழியிலே அச்சிடப்பட்டு அந்த இடத்திற்கு அதை கடத்தி எடுத்து போய் அதை ஆலயங்கள், வீடுகளுக்குள்ளே ஆலயங்கள், அந்தரங்க ஆலயங்களிலே ஜனங்கள் அதை எடுத்துக்கொண்டு படிக்கின்ற ஒரு காரியம். பைபிள் படிச்சாங்கன்னா தலையை வெட்டிடுவாங்க, பைபிள் படிச்சாங்கன்னா சுட்டுடுவாங்க, அடிச்சு உதைப்பாங்க, ஜெயிலில் போடுவாங்கன்னு தெரிஞ்சியும் அந்த பைபிளை படிக்கக்கூடிய விஷயங்கள். இன்னும் சொல்ல போனா, இன்னும் ஒரு சில இடங்களில் படிக்கும் பொழுது அந்த வேத வசனங்களை மனப்பாடமாய் படித்து வைத்து கொண்டு அந்த பைபிளை கிழித்து போட்டாலும் நாங்கள் எங்கள் மனதிலே, எங்கள் புத்தியில் இருக்கிற வசனத்தை திரும்ப திரும்ப நாங்கள் வாசிப்போம், ஆண்டவரோடு பேசுவார் என்ற ஒரு வைராக்கியம். அநேகர் சிறையிலே இருந்து கொண்டு தங்கள் புத்தியில் இருக்கக்கூடிய அந்த வேத வசனங்களை, வேதத்தை படிக்கக்கூடிய காரியங்களை பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய ஸ்லாக்கியம், இருக்கிற இடத்துல கையில பைபிள் இருக்குது, நம்ம எங்க வேணா படிக்கலாம், எப்படி வேணா படிக்கலாம். ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்க பெரிய ஒரு கிருபை, பெரிய ஆசீர்வாதம். ஆனா நம்மளுக்கு தான் நேரம் இல்லை பைபிள் படிக்கிறதுக்கு. இப்படியா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமான ஒரு காரியங்கள். இந்த மாதிரி ஒரு பாடலோட, ஒரு சந்தோஷத்தோட, கம்பீரத்தோட அங்க பாட முடியாது. ஆனா ஆண்டவர் நம்மளுக்கு பாடும்படியா, இணைந்திருக்கும்படியா கொடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த ஸ்லாக்கியம் இருக்கும்? இன்று மாலை சரியாக என்னுடைய வேலைகளை முடித்து விட்டு நான் வீட்டு திரும்பும் பொழுது இந்த மதுபான கடைகளை நான் பார்த்து கொண்டிருந்தேன். இந்த டாஸ்மார்க் இருக்கிற இடங்கள் எல்லாம் நான் கிராஸ் பண்ணும்படியா இருந்துச்சு. பார்க்கும் பொழுது அப்படி ஒரு ஜனம், அப்படி ஒரு கூட்டம் ஜனம் நின்று கொண்டிருக்கிறார்கள், வாங்கி கொண்டிருந்தார்கள். இப்படியா இருந்தது. இதை பார்க்கும் பொழுது யோசித்தேன், இந்த நேரங்களை இதற்கப்புறம் இன்னும் வரப்போற ஒரு 12 மணி நேரமோ 8 மணி நேரமோ இவர்கள் இந்த மதுவிலே மயக்கத்தில் இருக்க போகிறார்கள். ஆனால் நாமோ அப்படி இராமல் தேவனை தெரிந்து கொள்ளும்படியாய் தேவனோடு வைத்திருக்கிறார். விசுவாசத்தோடு என்னோட சேர்ந்து ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஹல்லேலூயா. அதனாலதாங்க நம்ம வீட்டுல இன்னைக்கு ஒலை கொதிக்குது. நம்ம சாப்பிடுறோம், சிக்னஸ் இல்லாம இருக்கும், சுகமோடு இருக்கோம், பலனோட இருக்கிறோம், சுகவீனமோ பலனும் அண்டாம இருக்கு. ஆண்டோடைய வார்த்தையில் நம்ம காப்பாற்றி கொண்டிருக்கிறோம். எடுத்து வாசிப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் தேவ மகிமைக்கு என்று வாசித்து அதனுடைய ஆசீர்வாதத்தை நீங்களும் உங்கள் குடும்பங்களும் பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். Ephesians chapter 4 verse 14. Please read and get the God's blessings for you and your family. Hallelujah. நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல், that we henceforth be no more children, tossed to and fro and carried about with every wind of doctrine by the sleight of men and cunning craftiness, whereby they lie in wait to deceive. Amen. ஆமென். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை வாசித்த குடும்பத்தாரை கர்த்தர் மென்மேலும் ஸ்திரப்படுத்தி ஆழமான சத்தியத்தை அவர்கள் புரிந்து கொண்டு இன்னும் அதிகமான ஜெபத்திலே இன்னும் சிறந்து விளங்க, மற்றவர்களுக்காக ஜெபிக்க, மற்றவர்களுக்காக பரிதவிக்க கர்த்தர் இவர்களை ஊழியத்தின் பாதையிலே இன்னும் அதிகமாய் குடும்பமாய் கர்த்தர் தாங்குவாராக. ஆமென், ஹல்லேலூயா.
சாட்சியின் நேரம். உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நாளிலே கர்த்தரை நினைத்து கர்த்தர் செய்த ஒரு சாட்சியாக நீங்கள் சொல்லுங்கள். காரணம், இன்று ஒரு சூழ்நிலை, இன்று மதியம் நான் வெளியே சென்ற பொழுது நான் பார்த்து கொண்டிருந்த ஒரு காரியம், எனக்கு முன்பதாக ஒரு மரண ஊர்வலம், இறுதி ஊர்வலம் ஒரு அமரர் ஊர்தியிலே சென்று கொண்டிருந்தது. ஒரு ஃபியூனரல் போய் கொண்டிருந்தது, பார்த்து கொண்டிருந்தேன். அப்போ அதை நான் பார்க்கும் பொழுது அந்த ஒரு மரண ஊர்வலத்திற்கு அதிகமான ஆட்கள் இல்லை, இருக்கிறவர்கள் மட்டும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பூக்கள் எல்லாம் தூவி கொண்டு போனார்கள். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பேனர் போட்டிருந்தாங்க. அந்த பேனர்ல அவர் செய்த பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டு, இவர் இன்று இறைவனடி சேர்ந்தார் என்று போட்டிருந்தார்கள். நான் யோசித்து பார்த்தேன், அவ்வளவு பெரிய வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு ஒன்றுமே இல்லாம, ஆட்கள் கூட இல்லாம இருக்கக்கூடிய காலகட்டத்துல நமக்கு ஆண்டவர் ஏதாவது ஒரு வழியில யார் மூலியமாவது நம்மளுக்கு உதவி செய்கிறார். கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இத்தனை வாரங்கள், மாதங்கள் இந்த லாக்டவுன்ல மாட்டிக்கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய வீட்டில் இருக்கிற சமையல் எண்ணெயினுடைய பாத்திரத்துல எண்ணெய் இருந்துட்டே இருக்குது, உப்பு கலசத்துல உப்பு இருந்துட்டே இருக்குது, சக்கரை பாத்திரத்துல சக்கரை இருந்துட்டே இருக்குது, நம்முடைய எரிபொருள் இருந்துட்டே இருக்குது, அடுப்பு கொதிச்சுட்டே இருக்குது, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம், உயிரோடு இருக்கிறோம், ஸ்திரமா இருக்கிறோம். எத்தனை பேருக்கு இந்த ஸ்லாக்கியம் இல்லை? இன்று நாம் ஒரு 2.5 வாரமாக ஜெபித்து கொண்டிருந்த ஒரு சகோதரி ரேச்சல் ராஜ்குமார் இன்று கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். இன்று காலை அதிகாலை 5 மணி அளவிலே அவர்கள் இறந்து போனார்கள். அவருடைய மரணம் அவருடைய கணவருக்கு கூட தெரியவில்லை. காரணம், அவருடைய கணவர் இன்னும் ஜெனரல் வார்டில் வந்திருந்தாலும் தனியா அவரை ட்ரீட்மெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அவருக்கு சுயநினைவு இல்லை. அவருடைய 3 மகள்கள் மட்டும் இருந்தாங்க. இந்த மரணத்தை பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு அருமையான காரியம், அவருடைய திட்டம், அவருடைய சுத்தம். நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய திட்டம், அவருடைய சுத்தம் விளங்குகிறதுனாலே நாம் இப்படியா இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டிலே மட்டும் என்னுடைய பள்ளியிலே அநேக பெற்றோர்கள் இறந்து போனார்கள், பிள்ளைகள் அனாதைகள் ஆனார்கள். அநேக பிள்ளைகள் இறந்து போனார்கள், பெற்றோர்கள் பிள்ளை அற்றவர்களாக திக்கற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நாமோ எப்படி இருக்கிறோமோ அப்படியே கர்த்தர் சிரம் வைத்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறேன். இந்த நேரங்களிலே நாம் கர்த்தரை துதிப்பது, சாட்சி கொடுப்பது பெரிதான ஒரு கிருபை, பெரிதான ஒரு சாட்சி. உங்க மனதுல இந்த நேரத்துல எந்த சாட்சி உங்க மனதுல தோணுதோ அதை நீங்க தேவனுக்கு என்று மகிமையாக நீங்கள் சொல்லும்படி அன்போடு அழைக்கிறேன். இந்த நேரத்திலும் கர்த்தர் ஒரு அருமையான மழையை என்னுடைய பகுதியிலே கொடுத்திருக்கிறார், உங்கள் பகுதியிலையும் கொடுத்திருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் கொடுத்த மழைக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் எடுத்து சென்று பத்திரமா எடுத்துக்கொண்டார் நன்றி செலுத்துகிறேன். தேவனை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் நன்றி செலுத்துகிறேன். இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரை நாம் சந்திப்பதற்காக தினமும் இந்த வேளையிலே கர்த்தர் நம்மளை வந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவர் கொடுத்திருக்க ஸ்லாக்கத்தை நன்றி செலுத்துகிறேன். Glory be to God. Testimony time, சாட்சியின் நேரம். Praise Lord, brother. இன்னைக்கு அனைவரான நாள் கடவுள் கொடுத்த இன்னைக்கு ஒரு நல்ல உணவு, நல்ல ஒரு சுகம், ஆரோக்கிய மக்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு அருமையான மழை. ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரமா பெய்ஞ்சிருக்குது. நம்ம எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை, ரொம்ப வெப்பத்துல இருந்ததுல கடவுள் வந்து நம்ம குளுமையை பண்ணதுக்காக நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ. ஆமென். கர்த்தருடைய பெரிதான கிருபை நமக்கென்று ஒரு அருமையான மழையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பிரதர் சொன்னது போல இன்றைக்கு அருமையான உணவு. வெளியே சென்ற பொழுது என்னுடைய மாணவன் அவன் சமைத்து எடுத்துக்கொண்டு வந்திருந்தான். ருசியாக நாங்கள் அனைவரும் சாப்பிட்டோம். அது மாத்திரமல்ல, அருமையான ஒரு போஜனத்தினாலும் அருமையான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை கர்த்தர் கொடுத்தார். பிள்ளைகளோடு பேசும்படியாக, அவர்களோடு சேர்ந்து உறவாடும்படியாக இன்று கர்த்தர் கொடுத்திருக்கிற நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே சாட்சி ஆசீர்வதிப்பார். சகோதரனையும் அவர் குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Any more testimonies for the glory of God? சாட்சிக்குங்க நீங்க சொல்லும்படி அன்போடு அழைக்கிறேன். Praise Lord, brother. Praise Lord, sister. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்னைக்கு மத்தியானம் கூட நாங்க ஒரு பிரேயருக்கு போயிருந்தோம். போகும்போது சரியான வெயில், தாங்கவே முடியலங்க.
சொல்லிட்டே இருந்தேன், டாடி ரொம்ப நல்லா இருக்கு டாடி, தாங்க முடியல தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டும் நாங்க வந்துட்டோம். ஈவினிங்ல இருந்து கிளைமேட் சேஞ்ச். அதுக்கப்புறம் இப்போ நீங்க எல்லாருமே சொன்ன மாதிரியே சரியான மழை. இப்ப இடி கூட இடிக்க ஆரம்பிக்குது. ஸோ நல்லா இருக்கு, கூலா இருக்கு. ஸோ கர்த்தர் எல்லா இயற்கையை மாற்றி நமக்கு எப்போ ரொம்ப சூடா இருக்கு நம்ம வாய் திறந்து சொல்றோமோ, அந்த ஆஹ் அன்னைக்கே உடனேவே கடவுள் மழையை கொடுக்கிறார். சின்ன சின்ன பிரேயர் கூட கர்த்தர் கேக்குறாருங்க, கேட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ஆன்சர் பண்றாரு. கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். தேங்க்யூ பிரதர். ஆமென். சகோதரி சொன்னது போல அருமையான ஒரு விஷயம் என்னன்னா, நோவா நினைச்சுக்கிட்டேன். நோவா காலத்துல அந்த பேழைக்குள்ளாக எல்லாம் சொல்லும் பொழுது ஜனம் கிண்டல் பண்ணாங்க. மழையாவது மேகமோ இல்லை, ஒன்றும் இல்லை, மழை பெய்யுமா அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. இன்றைக்கு நம்ம வெளியில போகும்பொழுது அப்படி ஒரு வெயில், தாங்க முடியாத ஒரு வெயில், ரொம்ப உஷ்ணம், சூடு. ஆனா ஆண்டு எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வந்த பிறகு ஒரு மழை கட்டளிட்டு இருக்கிற அருமையான ஒரு மழை குளுமையாக மாறிவிட்டது. கர்த்தர் நம்முடைய எண்ணங்களை அறிந்திருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். Glory be to God. கர்த்தர் சாட்சியும் ஆசீர்வதிப்பார், சகோதரியும் அவர் குடும்பத்தாரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Any more testimonies for the glory of God, please? All praise and glory to God. So can you say amen? Yes, ma, loud and clear. Yes, sir. ஸோ ஆண்டி நம்ம எல்லாரும் சொன்ன மாதிரி இன்னைக்கு நானும் கிளாஸ்க்கு வெளியே போயிட்டு வரும்போது போகும்போது ரொம்ப வெயிலா இருக்கு, ரொம்ப சூடா இருக்குன்னு சொல்லிட்டு நானுமே ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த மழை வந்து நல்லதா நாங்கள் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது இந்த இது ஸ்டார்ட் ஆகுது. பட் ரிட்டர்ன் ஆகும்போது கிளைமேட் சேஞ்ச் ஆச்சு. அது பிரேஸ் அண்ட் க்ளோரி டு காட். இப்போ எங்க ஏரியாலையும் நல்ல மழை பெய்யுது. ஸோ நல்ல ரொம்ப நாள் கழிச்சு சுற்றி ஒரு கொஞ்சம் கண்டினியூஸாக பெய்ஞ்சிருக்கு இருக்கு. ஸோ அது பிரேஸ் அண்ட் க்ளோரி டு காட் ஃபார் வண்டர்ஃபுல் ரெயின். தேங்க்யூ சார். ஆமென். நம்முடைய எண்ணங்களை வேண்டுதலை தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இப்படி ஒரு சுவடே இல்லை, இன்னைக்கு மழை வரும்ன்ற அறிகுறியே இல்லை, எந்த ஒரு விஷயமே இல்லை. ஆனால் ஆண்டர் கொடுத்துருக்கிறார் நம்முடைய நினைவுகளை கொடுத்து. கொஞ்சம் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க, பா நல்ல மழை. ஆனால் எத்தனை பேர் ஆண்டர் நன்றி செலுத்துனாங்கன்னு தெரியாது. நாம செலுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. Glory be to God. ஹல்லேலூயா. சாட்சிகள் இருந்தால் நீங்கள் சொல்லும்படி அன்போடு அழைக்கிறேன். Glory be to God. ஒரு நன்றி பாடலை நாம் பாடுவோம். ஒருவேளை இந்த பாடல் நிமித்தமா ஆண்டர் மழை கட்டளிட்டாருக்கா தெரியல. ஷவர்ஸ் ஆஃப் பிளெஸிங்ஸ் அப்படின்னு, தேர் ஷால் பி ஷவர்ஸ் ஆஃப் பிளெஸிங்ஸ். அருள் ஏராளமாய் பெய்யும், மழையாய் பொழிகிறது. சேர்ந்து பாடுவோம், தேவனை ஆராதிப்போம். அருள் ஏராளமாய் பெய்யும், உறுதி வாக்கிதுவே. ஆறுதல் தேறுதல் செய்யும், சபையை உயிர்ப்பிக்குமே. அருள் ஏராளம், அருள் அவசியமே. அற்பமாய் சொற்பமாயல்ல, தீரளாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளம், அருள் அவசியமே. அற்பமாய் சொற்பமாயல்ல, தீரளாய் பெய்யட்டுமே. ஹல்லேலூயா. கண்களை யாவரும் மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். Let's close our eyes and look unto God. Hallelujah. Take the sword and the spirit, which is the word of God. Amen. Hallelujah. நல்ல தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்திலே நல்ல மழையை கொடுத்திருக்கிறீர், நல்ல மின்னலை மிடியும் கொடுத்திருக்கிறீர், நல்ல ஒரு அருமையான சூழ்நிலையை சீதோஷ்ணலை எங்களுக்கு மாற்றி அமைத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளை எங்கள் மனதிலே மின்னலாய் நீர் மின்னும்படியாகவும், உம்முடைய வசனங்களை அன்றே எங்கள் காதுகளிலே இடியாய் நீர் விழப்போக பண்ணுகிறதற்காகவும், அன்றே உம்முடைய வார்த்தைகளிலே நாங்கள் நினைந்து, ஆண்டவரை முழுவதும் நினைந்து ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக எங்கள் வாழ்க்கை நாங்கள் செழிப்பாக்கி கொள்ள, திருத்திக் கொள்ள நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. இந்த நேரத்திலே நீர் எங்கள் மத்தியிலே வந்து அசைவாடும்படியாய் உம்மை நாங்கள் மன்றாடுகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். Hallelujah. Good evening, my dear brothers and sisters in Christ. We wish you all a wonderful, great, magnanimous wishes of evening from the throne of God.
சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவருடைய ஒரு பிரசன்னத்திலிருந்து இந்த மாலை வணக்கங்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய ஆசீர்வாதங்களும் அவருடைய பாதுகாப்பு உங்களோடு என்றும் நிலைப்பதாக. விடுதலின் ஊழியத்திலே இருந்து உங்களை வரவேற்பதிலே ஆசீர்வதிப்பதிலே கர்த்தர் ஒரு கருவியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நன்றி செலுத்துகிறேன். I thank and glorify God for making us to unite together to bless you in the name of Jesus on the House of Deliverance Ministry and Deliverance Prayer House. We are delighted about God's mighty doings, using us as instruments to bless you in the name of Jesus. Amen. கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளிலே நமக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. எடுத்து வாசிப்போம். யாக்கோபு 1 அதிகாரம் 3-4 வசனங்கள். James chapter 1 verse 3 and 4. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நேற்றைய இரவு திடீரென்று இந்த ஸ்லைடு எல்லாம் பண்ணி கொண்டிருந்தோம். அப்பொழுது இந்த நாளுக்கு உண்டான ஒரு வார்த்தையை எப்பொழுதுமே நான் ஆராதனைக்கு முன்பதாக மட்டும்தான் நான் ஜெபித்து ஆண்டவரை பெற்றுக் கொள்வேன். நேற்று இரவு இதை போடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அருமையான வசனம், உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஒரு சிறிய நிகழ்வு. இன்று காலை என்னுடைய போன்ல என்னுடைய பள்ளி நிர்வாகத்துல இருந்து ஆபீஸ்ல இருந்து ஒரு போன். அந்த நிர்வாகி போன் பண்றாங்க, என்னுடைய போன் வேலை செய்யல, வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க, பள்ளியின் முதல்வர் உங்களோட பேச விரும்புகிறார், உடனடியாக தொடர்பு கொள்ளவும். சரி, உடனே மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு அச்சம், ஒரு பயம், என்னடா பிரச்சனை, திருப்பி ஏதோ வேற வழியில பிசாசு வந்துட்டானா, ஏன்னா திடீர்னு கூப்பிடுறாரு அப்படின்னு ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே நீ வல்லவர், நீ நல்லவர், உங்களுடைய வார்த்தைகளை நீர் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே வைத்திருக்கிறீர், நாங்கள் அவமானப்பட்டு போகாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும் என்று ஜெபித்தேன். மறுபடியும் என் தாயாரிடத்துல சென்றேன், தாயாரிடத்துல ஜெபம் பண்ண சொன்னேன், ஃபோன் பண்ணேன். நான் பண்ணும்போது அவர் பிஸியா இருந்தார், அவர் பண்ணும்போது திரும்பி ஃபோன் பண்ணார். அப்ப முதல்வர்கிட்ட பேசும்பொழுது என்னுடைய பள்ளி முதல்வர் என்னோட சொன்ன ஒரு விஷயம், நான் உங்க இடத்துல ஒரு 2 வாரங்களுக்கு முன்பதாக ஒரு 4 கிட்டார் வேணும்னு கேட்டிருந்தேன், 2 எலக்ட்ரிக் கிட்டார், 2 அக்கோஸ்டிக் கிட்டார். ஸோ இது உடனே இன்னைக்கே கிடைக்குமா அப்படின்னு. எனக்கா ஐயோ திடீர்னு டைம் கொடுக்காம கேட்குறாரு, உடனே வேணுன்றாரு. நான் சொன்ன நாளைக்கு கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டேன். இல்லை உடனே வேணும், நாளைக்கு காலையில் இங்கேருந்து வண்டி வெளியூர் போகுது, அந்த வண்டியில் இதை போட்டு அனுப்பணும், அங்கே இருக்கிற அநேகருக்கு தேவைப்படுது, உடனே கிடைக்கணும். சரி, 4 கடைகளை அடித்து ஃபோன் பண்ணால் லாக்டவுன், நீங்கள் கேட்குற பீஸ்லாம் இங்கே இல்லை அப்படின்னுட்டாங்க. ஜெபம் பண்ணிட்டு ஒரு தேவ மனுஷனுக்கு ஃபோன் பண்ணேன், அவரும் ஒரு கிறிஸ்துவ ஊழியத்தில் இருக்கிறார், அவருடைய தகப்பனார் ஒரு ஊழியர், அவரும் தகப்பனோடு சேர்ந்து ஊழியம் செய்யக்கூடிய அருமை நபர். அவரிடத்துல ஃபோன் பண்ணி கேட்டப்போ இருக்கு, நான் ஸ்டாக் பார்த்துட்டு கூப்பிடுறேன். அவர் சொன்னதுக்கு நடுவில் ஃபோன் மேலே ஃபோன் வந்துட்டே இருக்குது. கேட்டிங்களா, என்ன ஆச்சு, என்ன முடியுமா முடியாதா, அதை ட்ரை பண்ண முடியுமா, இன்னைக்கு ஈவினிங்குள்ளே கிடைக்கணும். நான் யோசித்தேன், என்ன ஆண்டவரே இப்படியா இருக்கிற ஒரு சூழ்நிலை என்ன பண்ண முடியும், இப்போ நான் வெளியிலையும் போய் உடனே வாங்கவும் முடியாது, ஏன்னா இருக்கா இல்லையான்னு தெரியாது, என்ன பண்ணுறது, எப்படி எடுத்துகிட்டு போகிறது, எனக்கும் கிளாஸ் இருக்குது, டியூஷன் இருக்குது, என்ன அப்படின்னு யோசிச்சு கொண்டே இருந்தேன். அப்பொழுது ஆண்டவர் ஞாபகப்படுத்தினது உன் விசுவாசம். நான் ஒரே ஒரு ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே சாயந்தரம் மாலை ஆராதனை இருக்கு, இது இல்லாமல் இடைப்பட்ட நேரத்தில் எனக்கு வேலைகள் இருக்கு, இது எதுவும் தடைப்படாமல் நீர் ஆண்டவரே எனக்கு ஒரு பெரிய வழியை காட்ட வேண்டும், நான் விசுவாசத்தில் கேட்கிறேன்னு ஜெபம் பண்ணி விட்டேன். ஜெபம் பண்ணி முடிச்சவருக்கு மனசுல ஒரு பெரிதான ஒரு தெளிவு. என்ன தெளிவுனா, ஏதோ நடந்துரும் அப்படின்ற ஒரு தெளிவு கிடைச்சது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சின்ன ஒரு அச்சம், ஒரு பயம் இருந்துட்டே இருந்துச்சு. ஏன்னா ஒரே நாள்ல அவ்வளோ பெரிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் வருத்துல ஒரு 4 கிட்டார் கிடைக்கணும்னா நான் என்ன பண்றது, ஏன்னா ஒரேயால் எடுத்துட்டும் போக முடியாது. அப்போ நான் யோசித்து பார்த்தேன், ஜெபம் பண்ணேன். கரெக்டாக அந்த நபர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி நான் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புகிறேன் பாருங்க, நான் அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சார், ரேட் அனுப்பிச்சாரு. நான் அங்கே அவருக்கு அனுப்பிச்சேன், என்னோட முதல்வருக்கு பிடிச்சு போச்சு, உடனே அனுப்பி பண்ணுங்கன்னாரு. கடைசியில் பார்த்தா 2 கிட்டாருக்கு பேக் இல்லைன்னாங்க. அப்புறம் சரி ஏதோ ஒரு பேக், அப்புறம் ஆள் இல்லைன்னாங்க. அப்புறம் ஸ்கூல்ல இருந்து ஒரு ஆள் அங்கே போய் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்படியா பேமெண்ட் 2 நாள்ல கொடுக்குறேன்னாங்க. எனக்கு பேசின அந்த சகோதரர் சொன்னார், கையில காசு வாயில தோசை, கொடுத்துட்டு வாங்கிட்டு போட்டோம் அப்படின்னாரு. நீங்க எதுக்கு கஷ்டப்படுறீங்க? நானும் என்னுடைய பங்குக்கு, ஏன்னா நான் ஒரு நிர்வாகத்துல வேலை செய்யும்போது என்னால் முடிஞ்சது, சரி நம்ம போயிட்டு முதல் கிரெடிட் கார்டில் போட்டு வாங்கிடலாம், அப்புறம் வாங்கிட்டு நம்ம செட்டில் பண்ணலாம், இப்படிலாம் யோசித்து கொண்டிருக்கிறேன். அந்த நபர் சொல்றாரு, ஏற்கனவே நீங்க ஏமாந்துருக்கிறீங்க, ஒரு முறை ட்ரை பண்ணாதீங்க, பார்க்கலாம் அப்படின்னு. மாலை வேலை எல்லாம் முடிஞ்சு போச்சு.
இவர் சொல்றாரு 2 நாள்ல பேமெண்ட் கொடுக்குறேன், அவர் சொல்றாரு உடனே இருந்தா நல்லா இருக்கும், ஒரு ஜிபேயாவது பண்ண சொல்லுங்க. ஜெபம் பண்ற ஆண்டவர், எனக்கு தெரியல ஆண்டவர், 2 பேரும் நடுவில் மாட்டிட்டு இருக்கிற ஆண்டவர் அப்படின்னு கேட்டேன். அப்ப ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு காரியத்தை அந்த இடத்துல புரிய வைத்தார். அவரோடு பேசும்பொழுது, பிரதர் ஒரு நாள் பொறுத்துக்குங்க, நாளை காலையில கொடுத்துருவாங்க, என்ன பிறகு உங்களை நம்புறேன், பரவாயில்ல, ஆனா அடுத்த முறை இதை மாதிரி அவங்க பண்ண வேணான்னு சொல்லுங்க, காசை கொடுத்துட்டு பொருளை வாங்கிட்டு போக சொல்லுங்க அப்படின்னாங்க. உடனடியாக சொல்லி முடிச்சேன், பொருளை வாங்கிட்டாங்க. திருப்பி வீட்டுக்கு வந்தேன், அவர் எனக்கு பில் காப்பி அமிச்சார், எல்லாம் முடிஞ்சு போச்சு. யோசித்து பார்த்தேன், காலையில அவர் ஃபோன் பண்ண அந்த நிமிஷம் மனசுல ஒரு பெரிய கலக்கம். ஐயோ, உடனே கேட்கிறார முடியுமா முடியுமா. ஆனா இந்த வசனத்தை பார்க்கும்பொழுது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் நம்முடைய விசுவாசத்தினுடைய அளவை பரீட்சை எந்த அளவுக்கு செய்யணும். ஆமேன். விசுவாசிகள் ஆமேன் சொல்லுங்க பாப்போம். ஆமேன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. அவருக்கு நல்லா தெரியும் எந்த அளவுக்கு என்னுடைய மகள் என்னுடைய மகன் பொறுப்பாங்க, வலி தாங்குவாங்க, அவங்களால சுமக்க முடியாத பாரமா இருக்கக்கூடாது. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து, அவருக்கு நல்லா தெரியுமா நம்ம இவ்வளவு பெரிய பிரச்சனை நம்ம பொறுமையா இருக்க போறோம்ன்றது ஆண்டவருக்கு தெரியுமா. அதனால இது நமக்குள்ள தெரிந்திருக்கிற ஆண்டவர் என்ன சொல்றாரு, அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணும்படியாக வைத்திருக்கிறார். சந்தோஷமாக எண்ணுங்கள். இதை எழுதும் பொழுது பக்தன் அப்படியா எழுதுகிறார், எந்த அளவுக்கு அனுபவப்பட்டு எழுதியிருப்பார். சில நேரங்கள்ல என்னுடைய தகப்பனார் நாங்கள் வசிக்கக்கூடிய இந்த பகுதி ராயபுரம் பகுதியில் இருந்து கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஏவிஎம் ஸ்டுடியோ மற்றும் விஜயவாகினி போன்ற ஸ்டுடியோங்களில் அந்த நாட்கள் நடைபெறக்கூடிய ரெக்கார்டிங்குக்கு போகணும். அப்போ இதுல பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, இங்க இருந்து போகக்கூடிய நபர்கள்ல ரொம்ப கம்மியான ஆட்கள் அது என் தகப்பனாரும் ஒருவர். ஸோ இங்க இருந்து போகும் பொழுது எல்லாரும் கோடம்பாக்கத்து பக்கத்துல இருக்கிறவங்க, அந்த விருகம்பாக்கம், வளசரவாக்கம், அந்த சூளைமேடு இப்படியா இருக்கிறவங்க எல்லா மியூசிஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாரும் ஜாம்பவான்கள் எல்லாம் கார்ல வந்து இறங்கக்கூடிய ஆட்கள். அப்போ இங்க இருந்து போகணும்னா கண்டிப்பா 1 மணி நேரம் ஆகும். ஸோ இங்க இருந்து என்ன பண்ணுவாரு, பஸ்ஸை பிடிச்சி பீச் ஸ்டேஷன்ல இறங்கி அங்கிருந்து ஒரு ட்ரெயினை பிடிச்சி கோடம்பாக்கத்துல இறங்கி கோடம்பாக்கத்துல ஒரு ஆட்டோவை பிடிச்சி ஆட்டோவில் போய் இறங்குவார். இப்படியா இருக்கக்கூடிய காலங்கள். இன்று அப்படி நான் பார்க்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவருடைய ஒரு பெரிதான கிருபை குடும்பத்தின் மீது இருக்கணும். அப்படின்னாலே கர்த்தர் அருமையான ஒரு ஸ்கூட்டரை கொடுத்தார். ஒரு காலகட்டத்தில் என் தகப்பனார் சொன்னார், ஒரு கார் வாங்கி பெங்களூர்ல இருந்தார், அப்போ நான் வாங்கி எடுத்துட்டு வந்துருமானார். எங்க அம்மா சொன்னாங்க, வேண்டாம், நம்ம இருக்கக்கூடிய தெரு ரொம்ப சின்ன தெரு, எங்க விடுறது, உடைச்சிருவாங்க, வேண்டாம் அப்படின்னுட்டாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, அவருடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும். என்னன்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு சூழ்நிலையில ஒரு மியூசிஷியனுடைய ஒரு வாழ்வாதாரம், ஒரு இசைக்கலைஞனுடைய வாழ்வாதாரம், ஒரு ஃபோன் ரீசார்ஜ், அந்த ஃபோன் இருந்தால் தான் கான்டாக்ட் பண்ண முடியும். ஒரு ஃபோன் லேண்ட்லைனோ பில் பே பண்ணணும், ஏதாவது ஒரு வண்டி இருக்கணும் விரைவாக ஓடி அந்த இடத்துல வாசிக்கிறதுக்கு. இப்படியாக பல சூழ்நிலைகள், மழை வெயில்னு பார்க்காம, ஒருவேளை இந்த இன்சார்ஜ் அங்க கூப்பிடாம, இப்படியா அநேக பிரச்சனைகள் நடுவுல இருக்கக்கூடிய சூழ்நிலையில கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு எப்படி இருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய அரிசியில் நம்ம பேர் எழுதியிருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. உங்களுடைய வியாபாரத்துல, உங்களுடைய தொழில்ல, நீங்க வாங்கக்கூடிய சம்பளத்துல, நீங்களுடைய செய்யக்கூடிய வேலையில, நீங்க வீட்டுல இருக்கிறீங்களோ இல்ல வேலை செய்யறீங்களோ, என்னவா இருக்கிறீங்களோ, உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே ஆண்டவர் மீது நீங்க வைத்திருக்கிற விசுவாசம். அமேன். அமேன். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க இன்னைக்கு மாலையில? இந்த மழைக்காக கேட்கல, எத்தனை பேர் உண்மையிலே சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாம் glory be to God. Say please, glory be to God. Glory be to God. Hallelujah. Hallelujah. யார் வேண்டுமானாலும் மைக் அன்மியூட் பண்ணி சொல்லலாம். காரணம், நீங்க சொல்லும் பொழுது இதை யூடியூப்ல கேட்க போற எத்தனை சகோதரர்கள் அவங்க வாயத்திறன் சொல்லுவாங்கன்னு தெரியாது. நீங்க ஒரு காரணமா இருக்கிறீங்க அவங்க சொல்றதுக்கு. Glory be to God. Hallelujah. Glory be to God. Hallelujah. Hallelujah. Amen. அவருடைய ஒரு வார்த்தை கொஞ்சம் கூட மாறாம இருக்கு. அப்போ நம்மள சந்தோஷமா இருக்கும்படியே வச்சிருக்கிறோம். அப்ப நம்ம சந்தோஷமா இருக்கிறோம் இல்லையா? சந்தோஷமா இருக்கிறதுனால நம்ம glory be to God சொல்றோம். எத்தனை பேரு இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த மழையில நம்ம தங்கி இருக்கும்படி நமக்கு ஒரு கூரை கொடுத்திருக்காரு. எத்தனை பேருக்கு இந்த கூரை இல்லை, வீடு இல்லை? யோசித்து பார்ப்போம். Knowing this that he is trying of your faith worketh patience. நீங்கள் ஒன்றிலும் குறைவு உள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி
பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. எங்க வருது இந்த வசனம் பாருங்க. ஒரு விசுவாசத்தினுடைய பரீட்சையில நாம் இருக்கும் பொழுது, சந்தோஷமா இருக்கும் பொழுது, நம்பி இருக்கும் பொழுது, இது நடக்கும் நம்ம நம்பி இருக்கும் பொழுது எங்க நடக்குதா? ஒன்றிலும் குறைவில்லாமல் பூரணராயும் நிறைவுள்ளவராயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. ஆமென். எனக்கு தெரிந்த அருமையான ஒரு நபர், நான் அவரை மாமா என்றுதான் அழைப்பேன். சிறு வயதிலிருந்தே எங்கள் ஊழியத்திலே அவர் விடுதலையின் எதிரொலி என்ற பத்திரிகையை நாங்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அதற்கு அவர் அச்சு சம்பந்தப்பட்ட ஒரு பிரிண்டராக இருந்தார். அருள் ஆர்ட் பிரிண்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய அருள் என்றக்கூடிய நபர். நான் அருள் மாமா என்று அழைப்பேன். என் தகப்பனார் இறந்த பின்பு அவர் என்னோடு வேதாகம கல்லூரியில் வந்து சேர்ந்து அவரும் வேதாகம கல்லூரியில் படித்து கர்த்தரை அறிந்து கொண்ட ஒரு நபராய் இருந்திருக்கிறார். எதற்கு நான் இதை சொல்லுகிறேன் என்றால், இந்த சூழ்நிலையை நான் பார்க்கும் பொழுது எப்படியான ஒரு கஷ்டத்திலே அவர் தன்னை வருத்திக் கொள்வார் என்று நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். 40 நாள் உபவாசம் இருப்பாருங்க. லென்த் டேஸ்ல, லெந்து நாட்கள்ல 40 நாள் தொடர்ந்து எதையுமே தண்ணி குடிக்காம, சாப்பாடு சாப்பிடாம, எச்சி கூட முழுங்க 40 நாள். எங்க அப்பாலாம் கொஞ்சம் திட்டுவார், என்னென்ன இப்படி பண்றீங்க, உடம்பை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க, வேண்டாண்ணே. இல்ல ஆண்டவரே இருந்திருக்கும் போது நமக்கு என்ன, நான்லாம் இருப்பேன். ஒரு 2 முறை இருந்திருக்காரு. ரொம்ப அப்ப சொல்லக்கூடிய காரியங்கள் அப்பதான் அவர் சொல்லக்கூடிய விஷயம். அப்பதான் நான் பைபிள் படிச்சுட்டு வந்து உட்காருவேன், கறி குழம்பு வாசனை வரும். அப்பதான் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னுடைய டெம்டேஷன், என்னுடைய இதெல்லாம் நான் சோதனை எல்லாம் நான் மேற்கொண்டு வருவேன். மீன் குழம்பு வாசனை வரும். எனக்கு ஃப்ரீயா சாப்பாடு பிரியாணி எடுத்து கொடுப்பாங்க. ஆனா அதுலயும் நான் இருக்க முடியாய், கர்த்தர் என்னை சோதித்து பார்க்க முடியாய், பிசாசு அதை அனுமதி வாங்கி கொண்டு வந்திருக்கிறான், ஆனால் நான் தேவனுடைய பலனை பெற்றிருக்கேன் என்று சொல்லுவார். நீங்கள் ஒன்றிலும் குறைவுகளாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையான பூரண கிரியை செய்ய கடவுள். நம்ம வாழ்க்கையில எல்லா சிச்சுவேஷன்லயுமே ஆண்டவர் பார்த்துக்குவார் நம்ம நம்பி விடும் பொழுது கொஞ்சம் கூட கைவிட மாட்டார். சில நேரங்கள் அச்சங்கள் தோணும், கவலைகள் தோணும், இது நடக்குமா நடக்காதா, ஆண்டவர் முடியுமா, உடனே செய்வாரா லேட்டா செய்வாரான்னு ஒரு டவுட் வரும். ஆனா இந்த வசனங்கள், நான் எதற்காக நான் அவரை பற்றி சொன்னேன் என்றால், முக்கியமான வசனங்களை குறித்துக் கொள்வார். இதை குறித்து கொண்டு நான் பார்த்திருக்கிறேன். அவருடைய பிரிண்டிங் பிரஸுக்கு போகும் பொழுது இந்த வசனங்களை எழுதி அந்த வசனத்தை என்ன பண்ணுவார்னா, அந்த பிரிண்டிங் பிரஸ்ஸுக்கு அந்த மிஷினுக்கு முன்னாடி மேல செவுத்துல ஒட்டிடுவார். இதை படிச்சுக்கிட்டே இருப்பார். நான் கேட்பேன், என்ன மாமா இதை படிக்கிறீங்க? புதன்கிழமை மீட்டிங்க்கு வந்திருந்தேன், அப்பா இதை பத்தி பேசியிருந்தாங்க, இந்த வார்த்தை இன்னும் நான் தியானிக்கணும்னு ஆசைப்பட்டேன், எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கிறேன். நான் ஒரு முறை அச்சு கோர்க்கும் போதும் ஒரு முறை நான் பேப்பர் மாற்றும் போதும் இந்த பிரிண்ட் பண்ணும் போதும் நான் அதை படிச்சுக்கிட்டே இருப்பேன். படிக்க 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 எனக்கு ஆண்டவர் பேசிக்கொண்டே இருப்பார். இப்படியான ஒரு விசுவாசம். அநேக சத்தியங்கள் அவரோட நான் ரொம்ப சின்ன பையனா இருக்கும் பொழுதுல இருந்து பழக்கத்தினால நான் சில விஷயங்களை கேட்கும் பொழுது வேறொரு வியாக்கியானம் அவர்களிடத்திலிருந்து வரும். இது அது அறிவின் முதிர்ச்சி அல்ல, விசுவாசத்தை நடக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட வசனங்களை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்க போன்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்ல உங்களுடைய பைபிள்ல அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க எப்போ எந்த வேலை செய்தாலும் இந்த வசனங்கள் உங்க முன்பாக இருக்கும் பொழுது நீங்கள் அதை நோக்கி நீங்க பேசி பேசி பழகி நீங்க பேசும்போது ஆவியானவர் உங்களுடைய பேசுவார். அநேக புதிய புதிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். என்ன அழகான வசனம் பாருங்க, 4வது வசனம், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. ஆமென். But let the patients have perfect work, yet that be perfect and the entire wanting nothing. Amen. அடுத்த வசனம் எடுத்து வாசிப்போம் தேவ மகிமைக்காக. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 6-8 வசனங்கள். James chapter 1 verse 6 and 8. It is a wonderful word that God is giving us tonight. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். உங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு கடல் அலை அது எவ்வளவு பெரிய அலையா வந்தாலும் ஒரு காற்று அடிக்கும் பொழுது அதனுடைய வேகம் குறைந்து சிதறி ஓடுகிற ஒரு காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாள்ல நம்மோடு பேசுகிற நம்முடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கணுமா, ஒரு ஹெவி டைட், ஒரு சுனாமி போல, ஒரு ஹரிக்கேன் போல, ஒரு டொர்னேடோ போல, ஒரு பெரிய ஒரு புயலை போல விசுவாசம் இருக்கணும். வந்துச்சுன்னா அடிச்சு வீழ்த்திடணும். கொஞ்சமாவது காத்துக்கு பயந்துச்சுன்னா கரையை தாண்டி வெளில வராது, அங்கேயே அடங்கி போயிடும். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? இன்று காலை முதல் நாம் எண்ணின எண்ணங்களுக்காக தேவன் மழையை கொடுத்திருக்கிறார்.
சிறிய சிறிய காரியங்களை கேட்கும்போது தேவன் கொடுக்கும்போது பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் கொடுப்பதற்கு அவரால் கண்டிப்பாக முடியும். அதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். You need to believe every word of God. You need to believe 100 folds you will receive. இரு மனம் உள்ளவன் தன் வழிகளுக்கெல்லாம் நிலையற்றவனா இருக்கிறான். ரெண்டு மனம், இப்படியா அப்படியா, விசுவாசம் இல்லாம நடக்குமா நடக்காதான் டபுள் மைண்ட்ல இருக்கிறவன், a double minded man is unstable in all his way. இந்த விஷயங்களை அநேக புத்தகங்கள்ல, சைக்காலஜி புக்குங்கள, சைக்கியாட்ரிஸ்ட் டீச்சிங்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இது உண்மையிலே வேதத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ஸ்திரமான, ஒரு அஸ்திபாரமான, ஒரு வேலியான ஒரு வார்த்தை. இரு மனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றனா இருக்கிறான். தமிழர் பழமொழி சொல்லுவாங்க, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சா வழிக்கு தான் விழணும், ஏதாவது ஒரு பக்கம் நிக்கணும்னு வாங்க. இரு மனம், விசுவாசத்தை நம்புவதா, தேவனை பிடிப்பதா, இல்லை நம்முடைய சுயநீதம் நம்புவதா? கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். உங்கள் விசுவாசத்தை நீங்கள் ஸ்திரப்படுத்திக் கொள்ளும்படியாய், பலப்படுத்திக் கொள்ளும்படியாய், உங்கள் விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில சத்துவமாய் விளங்கும்படியாய் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாய் கர்த்தர் உங்களோடு விரும்புகிறார். எடுத்து வாசிப்போம். அடுத்த வசனம் எபேசியர் 4 வசனம். Ephesians chapter 4 verses 14. This is the word of God for us. நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுமான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகளாய் இராமல். இதற்கு முந்தைய வசனம் நீங்க படிச்சீங்க, என்ன அழகான வசனம். அலையில காத்து அடிச்சு எப்படி அலை பிரியுதோ அந்த இடத்துல விசுவாசம் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த இடத்துல பார்க்கும் போதுனா, நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு எதுவுமான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகளாய் இராமல். கொஞ்சம் கூட யார் என்ன சொன்னாலும் நம்முடைய விசுவாசத்திலிருந்து நம்ம கலைக்காம ஆண்டு நோக்கி பார்க்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். இந்த நாட்களிலே நம்முடைய விசுவாசத்தை கெடுக்கும்படியாய், புடைச்சு போடும்படியாய், அதை கிளேசப்படுத்தும்படியாய் அநேக சூழ்நிலைகள் எழும்பும். உங்கள் கூட இருக்கிறவர் பெரியவர். ஆமேன். தாவீதோடு இருந்தவர், தானியேலோடு இருந்தவர், பெரிய 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 காரியங்களை செய்யக்கூடியவர். சிறிய காரியங்கள் அவருக்கு ஏமாத்திரம். இந்த நாட்களிலே நம்முடைய விசுவாசத்திலே நாம் பலமுள்ளவர்களா இருக்கும்படியாய், இன்னும் திகழ்ந்து கர்த்தருடைய மகிமையை நாம் பறைசாற்றுவர்களாய், இன்னும் அவருக்கு துதிகளை மகிமையும் ஏறெடுக்கிற கூட்டமாக நாம் இருக்கும்படியாய், விசுவாசத்தில் கேட்கிற காரியங்களை பெற்றவர்களாய் சாட்சி பகரும்படியாய் கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு செய்கிற காரியங்கள் இதுவே. கர்த்தரை நாம் பிடித்துக் கொண்டிருப்போம். கர்த்தர் வல்ல பெரிய காரியங்களை செய்வார். எடுத்து வாசிப்போம். மத்தேயு 6 வசனம். Matthew chapter 6 verse 24. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கு உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. இது ரொம்ப ஒரு ஆழமான சத்தியம். இது நான் மேலாக மட்டும் சொல்லுகிறேன். என்னுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை வரப்போ நாட்களிலே கர்த்தர் சுத்தமானால் அதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். 2 எஜமான்களுக்கு, சில நேரங்களிலே நம்முடைய வேலைக்கும், நம்முடைய குடும்பத்திற்கும், இல்லைன்னா நம்மளுடைய பரிசுத்தத்திற்கும், நம்முடைய உலகிற்கும், இல்லைன்னா நம்முடைய பாவத்திற்கும் பரிசுத்த வாழ்க்கைக்கும், இப்படியே சொல்லி கொண்டு போகலாம். 2 எஜமான்களுக்கு நாம் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அது நம்மளால முடியாத ஒரு காரியம். வசனம் எப்படியாக சொல்லுகிறது? ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். எதுலாவது ஒன்றுதான் நம்ம இருக்க முடியும். சில நேரம் அநேகர் என்ன பண்ணுவாங்க, பார்ட் டைம் ஜாபும் செய்வாங்க, ஃபுல் டைம் ஜாபும் செய்வாங்க. அவங்களால முடியாது, கண்டிப்பா முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பிரேக் வேண்டும். அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கு உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்று கர்த்தர் கொடுத்திருக்கிற அருமையான ஒரு வார்த்தை. நாம் அவரை பின்பற்றுகிற கூட்டமா இருக்கிறபடினாலே விசுவாசத்திலே தரித்திருந்து தேவனை நாடி பின்பற்றுகிற கூட்டமாய் நாம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் எண்ணற்ற அதிகமான ஆசீர்வாதங்களை கட்டளையிட தேவன் வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இந்த இரவிலே பேசக்கூடிய வார்த்தைகள், இந்த வார்த்தைகளை குறித்து நாம் தியானிக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். கண்களை யாவரும் மூடுவோம், கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். நமது மத்தியில் இருக்கக்கூடிய அருமை சகோதரி அவர்கள் முன் வந்து ஜெபித்து முடித்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேரி அவர்கள் வந்து, சகோதரர்கள் வந்து ஜெபித்து முடித்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ரெவரண்ட் ராஜ்குமாருக்காக, சகோதரர் ராஜ்குமாருக்காக, அந்த 3 பிள்ளைகளுக்காக, கர்த்தருடைய சுத்தத்திற்காக இனி வரப்போற நாட்களிலே கர்த்தர் அவர்களை பயன்படுத்தும்படியாய் ஜெபித்துக் கொள்ளும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
Praise the Lord. ஹலோ பிரதர், பிரைஸ் லார்ட். Praise the Lord, sister. பிரதர் எனக்கு சரியா கேட்கல, சாரி பிரதர். ஒன்றும் பிரச்சனை இல்லை சிஸ்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இது ப்ரேயர், க்ளோசிங் ப்ரேயர் நீங்கள் பண்ணிடுங்க. ரெவரண்ட் ராஜ்குமார் அவருடைய பிள்ளைகள் 3 மகள்களுக்காக இன்னும் வரப்போற நாட்களில் இந்த குடும்பத்தை கர்த்தர் தாங்கி நடத்தும்படியாக அவருடைய சித்தத்தை கர்த்தர் வாழ்க்கை செய்ய இறுதி ஜெபத்திலே அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். ஓகே பிரதர். ஓகே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், போற்றுகிறேன் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 இயேசுசாமி, நன்றி தகப்பனே. சர்வத்தையும் படைத்த சர்வாதிபதியை உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. சிம்ஹாசனத்திலே அப்பா வீட்டிலிருந்து அமர்ந்திருந்து ராஜாதி ராஜாவை ஆண்டு கொண்டிருக்கிறதான என் தகப்பனே அப்பா உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. இரக்கத்திலே ஐஸ்வர்யம் நிறைந்த தகப்பனே அப்பா, உம்முடைய சிம்ஹாசனத்தின் படியிலே அப்பா நாங்கள் அமர்ந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்க நீர் கிருபை பாராட்டி இருக்கிறீரே, உமக்கு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பூமி உமது பாதப்படி என்று சொன்னிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய பாதப்படியில விழுந்து தாழ்ந்து இருக்க கர்த்தரே, நீர் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீரே, அதற்காக துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இந்த நாளை தகப்பனே நீர் ஆசீர்வாதமாய் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீரே அப்பா, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா அநேகர் இந்த நாட்களிலே இல்ல சாமி ஆண்டவரே, அநேகர் ஆண்டவரே எங்களோடு இருந்தவர்கள் ஆண்டவரே இன்றைக்கு இல்லை தகப்பனே. ஆனாலும் தேவனே தினத்திக்குமே கிருபையோடு ஆண்டவரே நீர் எங்களை நடத்தி ஐயா, நீர் எங்கள் மீது உடைய ஜீவனை ஊற்றி கொண்டிருக்கிறீர், அதற்காக நன்றி 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் எதற்கும் தகுதி அற்றவர்கள் தகப்பனே, ஆனாலும் ஐயா உம்முடைய கிருபை, உம்முடைய சலாக்கியம், அல்லேலூயா. அப்பா அப்பா நாங்கள் என்னவென்று சொல்வோம் தகப்பனே. அப்பா யுவர் மைண்ட் ஃபுல் ஆஃப் அஸ் அப்பா. தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. அப்பா எங்களுக்கு ரொம்ப சுடுதுப்பா அப்படின்னு சொல்லும் போது அப்பா நீங்க ஒரு மேகஸ்தம்பத்தை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறீரே அப்பா. அப்பா உங்களுடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த மழை உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே. அப்பா இந்த இந்த ஒரு ஒரு குளிர்ச்சியான ஆண்டவரே இந்த 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 சாயந்திர வேளையிலே அப்பா அப்பா நீர் அசைவாடி கொண்டிருக்கிறீரே ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐயா நீர் எங்களுக்குள்ளே ஜீவித்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. நீர் தேவ ஆவியானவராய் எங்கள் இருதயத்திலே வாசம் செய்கிறீர் அப்பா. அப்பா எங்களுடைய சரீரத்தில் உம்முடைய பலன் இருக்கிறது தகப்பனே, நாங்கள் பலவீனர்கள் தகப்பனே அப்பா. ஆனாலும் உம்முடைய பலத்தினாலே தகப்பனே நீர் எங்களை எடை கட்டினதற்காய் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. அப்பா நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகுவதும் உம்முடைய கிருபை தகப்பனே, ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீர் அன்றைக்கு பூமியில இருக்கும் பொழுது ஆண்டவரே எத்தனை ஜனங்கள் உங்களை சுற்றியே இருந்தார்கள் ஆண்டவரே. உங்களோடு இருக்கும் போதெல்லாம் ஒரு அற்புதத்தையும் ஒரு அடையாளத்தையும் அவர்கள் எதிர்பார்த்தார்கள் தகப்பனே. நீங்க அவங்களோட படகுல இருக்கும் பொழுது கூட அவர்கள் அவிசுவாசிகளாய் அற்ப விசுவாசிகளாய் இருந்தார்களே ஏசப்பா. ஆனால் இன்றைய தினங்களிலே ஏசப்பா உங்களை நாங்க பார்க்காம இருந்தாலும் நீர் எங்க மத்தியில இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவர். நீர் சொன்னது போல கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று நீர் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களுக்கு அநேக காரியங்களை ஐயா நீர் எங்களுக்கு அசைத்து கொண்டிருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன் இயேசுசாமி ஆண்டவரே. இந்த தினத்திலே இந்த ஒரு அழகான ஒரு செய்தியை கேட்க தகப்பனே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறீர், நன்றி ஆண்டவரே. உம்முடைய சாட்சிகளின் மூலியமாய் தகப்பனே நீர் எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறீர் அப்பா, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை நீர் தேர்ந்தெடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஏசப்பா. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய நாமம் மகிமைப்படும் மாதிரி ஆண்டவரே ஏதாவது ஒரு புதுசு காரியங்களை நீர் செய்து கொண்டே இருக்கீங்க ஆண்டவரே. புதிய காரியங்களை நீர் செய்து கொண்டே இருக்கீங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் வியர்ந்து கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்கிறோம், நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நிலையில்லாத இந்த உலகத்திலே அப்பா, நிச்சயமில்லாத இந்த வாழ்க்கையில அப்பா எத்தனை வருஷம் நாங்கள் வாழ்வோம் என்று தெரியாத ஒரு புதிரான இந்த வாழ்க்கையில ஐயா தினத்திக்குமே நீர் எங்களுடைய சித்தத்தின் பிரகாரம் வழி நடத்தி கொண்டு இருக்கிறீரே ஐயா. எங்களுக்கு திங்க 3 வேளையும் நல்ல ஒரு உணவும் அடிந்து கொண்ட ஆண்டவர், நல்ல ஒரு ஆடையும் இருக்க ஒரு இடமும் குடிக்க நல்ல தண்ணீரும் சுவாசிக்க நல்ல ஒரு காற்றை நீர் தந்திருக்கிறீர் ஐயா. அப்பா உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறடிக்கிறேன் ஆண்டவரை. இந்த தினத்திலே அப்பா இந்த ஜெபத்துல கலந்து கொள்ள தகப்பனே நீர் இரக்கம் பாராட்டின ஒவ்வொரு நபருக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். உடைய பாதப்படியில அமர்ந்து அப்பா உடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த தினத்திலே ஆண்டவரே இந்த செய்தியை ஆண்டவரே விசுவாசத்தின் செய்தியை எங்கள் மத்தியில கொண்டு வந்ததான அப்பா உம்முடைய பிள்ளைக்காய் தகப்பனே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இவர்களோடு அவங்க மனைவி இணைந்து உமக்கு செய்து கொண்டிருக்கிறதான ஆண்டவரே எல்லா விதமான காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவர்களுக்காக ஜெபித்த ஆண்டிக்காகவும் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா குடும்பமாக இணைந்து விட்டு கொடுக்காமல் ஆண்டவரே உமக்காய் பிரயாசங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறவர்களை ஐயா நீர் ஒரு பொழுதும் கைவிட மாட்டீர் ஆண்டவர். அவர்களை வாளாக்காமல் நீர் தலையாக்குவீர் ஆண்டவர்.
ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். பிறருடைய ஆண்டவரே பல்கடிப்புக்கும் ஆண்டவரே பிறருடைய சிரிப்புக்கும் ஆண்டவரே அவர்களை ஆளாக்காதபடிக்கு ஆண்டவரே ஒரு பயத்தை நீர் வைத்திருக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உலகத்தை கலக்கிறவர்கள் இதோ இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று சொல்வதை போல உமக்காக கலக்கி கொண்டிருக்கின்ற ஆண்டவரே இந்த குடும்பத்திற்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த டெலிவரி மினிஸ்ட்ரிக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த மினிஸ்ட்ரியில வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு டெலிவரன்ஸ் நீர் கொடுத்து கொண்டிருப்பதுக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நீர் வல்ல பெரிய காரியங்களை செய்து கொண்டிருப்பதுக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உடைய பிள்ளைகளின் வாழ்வில எவ்வளவுதான் போராட்டங்கள் இருந்தாலும் ஆண்டவரே அப்பா, அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் எடுத்து போட வல்லவரும் நல்லவரும் போதுமானவருமாய் இருப்பதுக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, தினத்துக்குமே ஆண்டவரே கண்ணுக்கு தெரியாத சத்துருக்களிடமும் கண்ணுக்கு தெரியாத ஆண்டவரே ஒரு 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 கடலுடைய போராட்டங்களை ஆண்டவரே இவர்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் சாமி, அவர்கள் படகில நீர் இருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே, அடிக்கின்ற காற்றிலும் சுழல்களையும் அடக்க உமக்கு வல்லமை உண்டு சுவாமி. அந்த வல்லமையின் நாமத்தை இன்றைக்கு நீர் எங்களுக்கு தந்ததுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வல்லமையான நாமத்தை கொண்டு தகப்பனே இன்று நாங்கள் ஜீவிக்கிறோம் ஆண்டவரே. பிசாசை கடிகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுப்பா, ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஜெபத்துல கலந்து கொண்ட ஆண்டவரே ஹல்லேலூயா டேவிட் பிரதர்க்காக துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, பிரதரை சாட்சியை பயன்படுத்தி கொண்டிருப்பதுக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். அவர்கள் மன வாஞ்சைகளை நிறைவேற்றி கொண்டிருப்பதுக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். நீரே தேவாதி தேவனாய் தகப்பனே, அவர்கள் குடும்பத்தின் மத்தியிலே நீர் செய்த அதிசயங்களுக்காக துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் இனியும் நடத்துவீர் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சித்தத்திற்கு ஏற்ப தகப்பனே நீர் அவர்களை பயன்படுத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நன்மைக்கும் குறைபடாதபடிக்கு தகப்பனே நீர் எல்லா காரியங்களை சந்தித்து அவர்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பீர். உமக்கு சாட்சிகளாக ஆண்டவரே நீர் வரும் அளவில் நிற்க வைப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அநேகருக்கு ஆண்டவரே இவர்களை ஆண்டவரே நீர் முன்னிறுத்தி தகப்பனே நல்ல ஜெபிக்கின்ற பிள்ளையாக, சாட்சிகளை சொல்கின்ற பிள்ளையாக பயன்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, ஸ்தோத்தரிக்கிறேன். பர்லின்காக ஜெபிக்கிறேன். அவங்க மம்மி டாடி பாட்டிக்காக ஜெபிக்கிறேன். இயேசுப்பா, பிள்ளையோட படிப்புல இருங்க சாமி ஆண்டவரே. அவங்க வாழ்வில இருங்க தகப்பனே. அவங்களுக்கு தேவையா இருக்கிற எல்லா காரியங்களையும் நீர் சந்தித்தருளும்படிக்கு ஜெபிக்கிறேன் இயேசுப்பா. ஆண்டவரே, பிரீதா சிஸ்டருக்காகவும் அண்ணனுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் ஆண்டிக்காகவும் ஆண்டவரே அவங்க கோ சிஸ்டருக்காகவும் பிரதருக்காகவும் எல்லாருக்காக நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீர் ஒரு உம்முடைய குடும்பமாக நீர் தெரிந்து கொண்டு உம்முடைய காரியத்திற்கு நீர் அவங்களை பயன்படுத்தி கொண்டிருப்பதுக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய வார்த்தை தகப்பனே நீர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. அப்பா, உம்முடைய அப்பா வல்ல கருத்துக்களை நான் அர்ப்பணிக்கிறேன் தகப்பனே. அநேகருக்கு தகப்பனே இவர்கள் பயன்படுகின்ற பாத்திரமாய் விளங்க தகப்பனே நீர் இரக்கம் பாராட்டி பயன்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. ஹல்லேலூயா. அப்பா, பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் பலனையும் கொடுத்து ஆண்டவரே நீர் சொன்னது போல உன் பிள்ளைகளுக்கு நான் போதிப்பேன் என்று சொன்னது போல ஆண்டவரே இந்த சிறு பிள்ளைகளுக்கு நீர் போதித்து உங்களுடைய வழிகளிலே நடத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன். வர நாட்களிலே ஏசப்பா நல்ல ஒரு ஜெப வீரர்களாகவும் ஆண்டவரே ஊழியத்திற்கும் பிள்ளைகளையும் இந்த குடும்பத்தையும் பயன்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன். நன்றி ஏசப்பா. வர்ஷாக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரை, ஸ்தோத்தரிக்கிறேன். பிள்ளையை கூட ஆண்டவரே நீர் சாட்சியாய் வைத்ததுக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் தெரிந்தெடுத்து கொண்டீரே, அதற்காய் நன்றி தகப்பனே. அப்பா, பிள்ளை நிமித்தம் அந்த குடும்பத்தில் அனைவரையும் நீர் தொட்டு ஆண்டவரே இந்த குடும்பத்தை நீர் ரட்சிப்பதற்காய் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, பிள்ளையோட படிப்புக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவள் என்ன ஆக வேண்டும் என்று அப்பா அவங்க ஆசைப்படுறாங்களோ ஆண்டவரே அது உமக்கு தெரியும் சாமி. உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் பிள்ளையை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீர் நல்லபடியாக தகப்பனை கைட் பண்ணும்படிக்கு ஜெபிக்கிறேன் இயேசு சாமி. அப்பா, வருகின்ற காலத்துல கூட ஆண்டவரே ஏற்ற துணையால நீ தரும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஏசப்பா. உமக்கு பயந்த பிள்ளையாக உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாம் ஆண்டவரே நீர் அவர் வாழ்விலை தரும்படிக்கு ஜெபிக்கிறேன். உலகத்தனமான காரியங்களை உலகத்தனமான நபர்களை அவர்கள் வாழ்விலை தந்து விடாதபடிக்கு ஆண்டவரே தாழ்மையோடு கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. அப்பா, ஹல்லேலூயா ஏசப்பா. நாங்க மேர்லின்காகவும் ஜெபிக்கிறோம் சாமி. அப்பா, பிள்ளையோட இருங்க தகப்பனே. பிள்ளை ஆண்டவரே பிசாசன் பலவிதமான ஆண்டவரே காரியங்களுக்கு விலக்கி வைத்து ஆண்டவரே நீர் அவர்களை பாதுகாத்து கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். அவர்கள் பிராணனை ஆண்டவரே அழிவிலிருந்து மீட்டு கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். அநேக வல்ல பெரு காரியங்களை அவர்கள் குடும்பத்தின் மத்தியிலே செய்து ஒரு சமாதானத்தை வைக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். பாதுகாத்தருளும் சுவாமி ஒவ்வொருவரையும். ஹல்லேலூயா இயேசப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்துல கூட சாமி ஸ்மைலி சிஸ்டர் பேட்டர்ன் பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் அவர்களை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. இயேசப்பா, நீர் தேர்ந்தெடுத்த குடும்பம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஒரு நாளும் வெக்கமடைந்து போகாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளுங்க டாடி. ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. குடும்பமாய் இணைக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா, உம்முடைய பிரசன்னம் உம்முடைய ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல அப்பா அவங்ககிட்ட புறப்பட்டு வரட்டும் சாமி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைய தினத்துல கூட ஏசப்பா அவங்களுடைய அப்பா ஹஸ்பண்டோடைய பிரதருக்காக நாங்க ஜெபிக்கிறோம். அவங்க அப்பா ராஜ்குமார் பிரதருடைய வைஃப் ஆண்டவரே இன்றைக்கு அப்பா உம்முடைய சந்நிதியில வந்து சேர்ந்திருக்காங்க டாடி. இசராஜா, நீங்க அந்த குடும்பத்தின் மீது மனம் இறங்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, 3 பிள்ளைகள் சாமி. அப்பா, அந்த பிள்ளைங்க ஆண்டவரே ஒரு தாய் இல்லாமல் அந்த குடும்பம் நடப்பது எவ்வளவு ஒரு கஷ்டம் ஆண்டவரே. ஒரு தகப்பன் இல்லைனாக்கா கூட அவங்களுக்கு வெறும் அந்த வருமானம் மாத்திரம்
மட்டும்தான் டாடி இல்லாம இருக்கும். ஆனா ஒரு தாயோடைய ஆலோசனையும் அந்த தாயின் அன்போ அரவணைப்போ ஆண்டவரே அந்த பிள்ளைங்க இழக்குறாங்க டாடி. இந்த நேரத்துல அந்த தாயின் இடத்திலே தகப்பனே உம்மை தாயாய் நான் அந்த குடும்பத்திலே வைக்கிறேன் ஏசப்பா. அப்பா அவர்கள் தேவைகளை சந்தித்தருளும், அவர்களை ஆற்றும், அவர்களை தேற்றும், அவர்கள் சோகங்கள் கஷ்டங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க ஏசப்பா. ரொம்ப கஷ்டம்தான் டாடி. பட் ஆனா யூ கேன் fill that gap ஏசப்பா. You are the only person we can place in that gap, Lord. You are able to do everything. You can bind their wounds, Lord Jesus. இத்தனை நாள் அந்த சிஸ்டர் எவ்வளவு போராடிட்டு இருப்பாங்க ஆண்டவரே. அந்த சரீரத்திலயும் அந்த ஆவியிலையும் எவ்வளவு ஒரு போராட்டங்கள் அந்த போராடி இருப்பாங்க ஏசு சாமி. ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் தானா டாடி எல்லாமே நடக்குது. நீங்க அனுமதிக்கலன்னா ஏதாவது நடக்குமா ஏசப்பா? ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே அவங்க நிச்சயமாய் அவங்க பட்ட அத்தனை கஷ்டங்களுக்கு உம்மிடத்துல இலைப்பாரி கொண்டிருப்பார்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவர்களை எழுந்து தவித்துக் கொண்டிருக்கின்ற குடும்பத்திற்கு ஆண்டவரே நீர் ஆறுதலாய் மாறி உடைய தூதர்களை அனுப்புங்கப்பா. இந்த நேரத்துல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு ஒரு நல்ல கைடன்ஸ்க்காக உடைய ஏஞ்சல்ஸ் அனுப்புங்கப்பா. ஆண்டவரே ஒரு நன்மைக்கும் அவர்கள் குறைபடாதபடிக்கு ஆண்டவரே நீங்க அவங்க தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. அப்பா தகப்பனே மறுபடியும் ஏசு சாமி நாங்க ஆனுக்காக ஜெபிக்கிறோம், எரிக்காக ஜெபிக்கிறோம், ஆண்டோக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவங்க மம்மி டாடி பாட்டிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா விசுவாசத்திலே உயர்த்தப்பட தகப்பனே நீங்க கிருபை பாராட்டுங்க, அவர்களை பாதுகாத்தருளுங்க ஆண்டவரே. ஏசப்பா உலகத்தனமான காரியத்திற்கு அவர்களை விலக்கி காத்துக்கொள்ளும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எஸ்பெஷலி பிள்ளைகளுக்கு முடிய ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. இந்த பயங்கரமான உலகத்துல ஏசப்பா உம்முடைய பிரசன்னம் உம்முடைய வழிநடத்துதல் இல்லை என்றால் ஆண்டவரே நீ சொன்னது போல நீர் உலகத்தையே ஆதாயப்படுத்தி கொண்டு தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் என்ன லாபம் என்று நீங்க கேட்கிறீங்க சாமி. ஆண்டவரே இந்த பிள்ளைங்க உலகத்திற்கு ஆண்டவரே உலக ட்ரெண்ட் பிரகாரம் ஆண்டவரே இவர்கள் இராதபடிக்கு தகப்பனே உம்முடைய வழிகளுக்கு ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு பயந்த பிள்ளைகளாக ஆண்டவரே வளர உதவி செய்யுங்க. நீங்க இந்த டிடி குடும்பத்துல நீங்க கொண்டு வந்திருக்கீங்க ஏசப்பா. ஆண்டவரே அவங்க ஆத்மா நஷ்டம் போகாதபடிக்கு விசுவாசத்துல வளர உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆனுக்காக ஜெபிக்கிறோம், அவளுக்கு நல்ல படிப்புக்கு அர்த்தரே நீர் ஞானத்தை தரும்படிக்கு ஜெபிக்கிறேன். நல்லபடியா அந்த இன்ஜினியரிங் முடிக்க உதவி செய்யுங்க. அவளுக்கு தேவையான அன்பு அரவணைப்பும் உம்மிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளட்டும் தகப்பனே. நீர் கொடுக்கிற அன்புதான் தகப்பனே நிலையானது. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல இருக்கிற அன்பு பாசம் எல்லாமே ஜஸ்ட் ஒரு டெம்பரவரி மாத்திரம்தான் சாமி. அப்பா எல்லாம் சும்மா அப்படி ஜொலிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அதெல்லாம் தங்கம் கிடையாது டாடி. உண்மையான ஆண்டவரே அந்த தங்கம் நீங்க தான் ஏசுப்பா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நீங்க இருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை மாற்றப்படும் சாமி. விசுவாசத்திலே அவர்கள் நிலை நிற்பார்கள் ஆண்டவரே. விசுவாசத்திலே கேட்க பழகி கொண்டால் ஆண்டவரே நிச்சயமாய் ஒரு நாள் விசுவாசத்திலே உங்களை காண்பார்கள் சுவாமி. ஆண்டவரே இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க ஏசப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு நபரையும் பிசாசுடைய கண்ணுக்கும் அவருடைய அழுக்கான கைக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளார உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். நீ ராஜாதி ராஜாவா இறங்கி அரசாளுங்க தகப்பனே. அப்பா பிசாசின் எல்லா விதமான தந்திரங்களுக்கும் சூழ்ச்சிகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளுங்க சாமி. ஹல்லேலூயா. அவர்கள் வாசப்படியில எந்த ஒரு பயங்கரமும் எந்த ஒரு ஆண்டவரே பொல்லாப்பும் வந்து நிற்காதபடிக்கு ஒவ்வொரு வாசல்களிலே ஏசப்பா உம்முடைய ஆவியானவரை அப்பா அக்கினி மதில்களை எழுப்பி அந்த வீட்டுகளை மறைத்துக் கொள்ளும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிசாசுடைய கண்களுக்கு உம்முடைய பிள்ளைகளை மறைத்துக் கொள்ளும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சித்தத்தின் நிமித்தம் ஆண்டவரே யாருடைய குடும்பத்துல நான் பிரச்சனைகள் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின் நிமித்தம் அனுமதிக்கப்பட்டது ஆனால் ஏசப்பா நீர் அவர்களுக்கு பலனை கொடுங்க ஆண்டவரே. அந்த 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 நிலைமையில அவங்க நடந்து அதை கடந்து ஏசப்பா அந்த டெஸ்டை முடிக்க நீங்க பலன் கொடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீர். நீர் ஜீவிக்கிறீர் ஏசப்பா. நீர் எப்படி ஜீவிக்கிறீரோ அதன் மாதிரி நீர் எங்களை ஜீவிக்க வைப்பீர் சுவாமி. நீர் எப்படி இன்றைக்கு பரலோகத்துல இருக்கிறீர்களோ அதே மாதிரி நீங்க இறங்கி வந்து நீர் எங்களை எடுத்துக்கொண்டு அப்பா உங்களுடைய வீட்டில நீங்க வைப்பீங்க சாமி. நீரே என் தேசத்திற்கு ஆண்டவரே சூரியனா இருப்பீர் இயேசு சாமி. உங்களோடு ஆண்டவரே நாங்கள் இணைந்து உம்மை துதித்து ஆராதிக்க தகப்பனே அந்த நாளுக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. அந்த நாளுக்கு ஆண்டவரே இயேசப்பா இன்றைய தினத்திலே நாங்கள் படுகின்ற பாடுகள் ஒன்றுக்குமே ஆண்டவரே ஈடாகாது தகப்பனே. ஆண்டவரே எல்லா பிரச்சனைகளையும் பொறுமையோடு சகித்துக்கொள்ள கர்த்தரே நீர் எங்களுக்கு இன்றைக்கு உடைய வார்த்தையில சொல்லிருக்கீங்க இயேசப்பா. அப்பா இந்த வார்த்தையை நாங்கள் எங்களுக்கு என்று சுதந்திரித்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மறுபடியும் நாளைக்கு இந்த ஜெபத்துல கலந்து கொள்ளும் வரை நீர் எங்களுக்கு பலன் அளிக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். இந்த உலகத்திலே போராடும் அளவுக்கு கர்த்தாவே நீர் எங்களுக்கு பலன் தரும்படிக்கு ஜெபிக்கிறேன். எல்லா விதமான அந்தகார சக்திகளை நஸ்ரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால வெல்லக்கூடிய அந்த தைரியத்தை நீருடைய நாமத்தினால் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஏசப்பா. ஆண்டவரே நாளைக்கு இந்த ஜெபத்தில் நம்ம கலந்து கொள்ளும் பொழுது ஆண்டவரே மறுபடியுமான ஒரு சத்தியத்தினால் ஆண்டவரே நீர் எங்களை தேற்றுவதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த பிள்ளைங்களை நீங்க பலப்படுத்துங்க ஆண்டவருடைய நாமத்திற்கென்று நீங்க பயன்படுத்துங்க ஆண்டவரே. இந்த இரவு நேரத்தில் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை கருத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய சித்தம் ஆண்டவரே எங்கள் வாழ்விலே காணப்பட்டால் நாளைக்கு இன்னும் ஒரு கிருபியான தினத்தை நாங்கள் காண்போமே. ஆனால் உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் நீர் எங்களை நடத்தும் சுவாமி. அப்பொழுது மறுபடியும் தகப்பனே இந்த ஜெபத்திலே நாங்கள் கலந்து கொள்வோம் ஆண்டவரே. நீங்கள் வருவதற்கு ஆண்டவரே
ஒரு நாளை நீர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவரே நீர் அதிலே எங்களை எடுத்துக்கொள்ளும்படிக்கு ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் கைவிடாதபடிக்கு அப்பா நீர் காத்துக்கொள்ளுங்க டாடி. ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களே நம்பி உங்களே சார்ந்து நாங்கள் இருக்கிறோம் டாடி. நீங்க நடத்துங்க சாமி. அப்பா எல்லா துதியும் கனமும் மகிமையும் உங்களுடைய நாமத்துக்கு ஏறடிக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் என் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். செக். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். கடைசியாக ஒரே ஒரு துரிதமான விண்ணப்பம். சகோதரி பிரீதா அவர்கள், ஆராதனையிலே நாம் இருக்கும் பொழுது சில நேரங்களிலே என்னுடைய இன்டர்நெட் கட்டாகி விடுகிறது. சூழ்நிலை மற்றும் இன்டர்நெட்டினுடைய லேட்டன்சி எல்லாம் இருந்தாலும் முக்கியமான வார்த்தைகளை நாம் தியானிக்க முடியாமல் பிசாசான் கொடுக்குற இந்த பெரிதான ஒரு கிட்டிலிருந்து கர்த்தரை நம்ம காப்பாற்றும்படியாய் ஒவ்வொரு ஆராதனையிலும் நம்முடைய இன்டர்நெட் டேட்டா ஃபோன் மூலியமாக வைஃபை மூலியமாக இருக்கிற அனைத்து கனெக்ஷன்களும் எலக்ட்ரிசிட்டி எல்லாம் பக்கம் இருக்கும்படியாக இந்த நேரத்தில் துரிதமான ஒரு வேகமான ஒரு விசுவாசமுள்ள ஜெபத்தை ஜெபிக்குமாறு சகோதரி பிரீதா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். துதிக்கிறோம் மத்தியிலே வாசமாயிருப்பவரே தகப்பனே, எங்கள் மத்தியில நீர் ரசவாடி கொண்டிருக்கிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இதோ இந்த இன்டர்நெட் காரியங்களுக்காக உடைய சமூகத்துல வருகிறோம் சுவாமி. அப்பா சத்துருவானன் கொண்டு வருகிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தை நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் தகப்பனே. நீங்க சொல்லியிருக்கீங்க, பூமியில எவைகளை 1-2 பேர் ஒன்றாக சேர்ந்து விசுவாசத்தோடு எவைகளை கட்டுகிறீர்களோ அவைகள் நான் பரலோகத்துல கட்டுவேன் என்று சொன்னீரே. இப்பொழுதுமாய் கூட கர்த்தாவே இந்த சத்துருவானவனை நாங்கள் கட்டுகிறோம் அப்பா. எல்லா தடைகளை நீங்க எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா நாங்கள் உங்களிடத்துல வரும் பொழுது எந்த தடைகளும் இல்லாதபடிக்கு எல்லா தடைகளை நீங்க எடுத்து போட்டு நாங்கள் தடையில்லாமல் ஜெபிக்க கிருபை பாராட்டுங்க. எல்லா இன்டர்நெட் காரணம் உங்களுடைய கருத்துல கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா நீங்க பொறுப்பெடுத்து வழி நடத்துங்கப்பா. நீங்க பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க சுவாமி. உமால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லப்பா. உமால் கூடாத காரியம் ஒன்றும் இல்ல சுவாமி. அப்பா இந்த ஜெபம் கூட கர்த்தாவே, இந்த டெய்லி நடக்கிற இந்த ஜெபங்கள் கூட கர்த்தாவே எங்களுடைய முயற்சியோ எங்களுடைய பலனோ அல்ல சுவாமி. உங்களுடைய கிருபை அப்பா, உங்களுடைய கிருபை அதை நாங்கள் உணர்கிறோம் சுவாமி. அப்பா உங்களுடைய கிருபை இல்லைன்னா எங்களால ஒண்ணும் செய்ய முடியாது தகப்பனே. உங்களுடைய கிருபை இந்த ஜெபத்துல இருக்கட்டும், இந்த ஊழியத்துல இருக்கட்டும் சுவாமி. அப்பா இது நீர் தந்த ஊழியம் தகப்பனே. அப்பா தகப்பனே ஒன்றுக்கும் குறைவில்லாதபடி நடத்துங்க சுவாமி, நடத்துங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் கேட்கிற சத்தியத்துக்கு அப்பா நாங்கள் பாடுகிற பாடல்கள் துதிக்கிற துதிகளுக்கு எந்த தடைகளும் இல்லாதபடிக்கு தேவரீர் கிருபை பாராட்டுங்க. எல்லா இன்டர்நெட் காரியங்கள் ஆடியோ சிஸ்டம் எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. ஒரு தடையும் இல்லாம அப்பா வருகிற நாட்கள்ல நாங்கள் தடையின்றி தகப்பனே நோக்கி பார்த்து அப்பா துதிக்க நீங்க கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா நாளை தினத்திலிருந்து நாங்கள் ஒரு வித்தியாசத்தை காண கிருபை பாராட்டுங்கப்பா. அப்பா தகப்பனே எல்லாவற்றையும் நீங்க சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நீங்க வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்துல கேட்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். 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 Thank you sisters for praying. உங்களுடைய குடும்ப ஜெபங்களிலே இந்த இரு குடும்பத்தாரையும் ஜெப வீராங்கனைகளையும் நினைத்துக் கொள்ளும்படியாய் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Bless the Lord, O my soul, and all that is within me. Bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. Benediction, ஆசீர்வாதம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியானவரினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நாளிலே கலந்து கொண்ட ஒரு குடும்பத்தோடு இருக்க முடியாது. ஆண்டவரை தாயை இழந்திருக்கிற அந்த 3 பிள்ளைகள், ஆஸ்பத்திரியில் இருக்கிற ராஜ்குமாரையும் பொறுப்படுத்தி பூரண சுகத்தை கொடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியாது. ஆசீர்வாதத்தின் தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. இயேசு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருந்து, ஆளுகையின் தேவன் உங்களை ஆளுகை செய்து, நித்தியத்தின் தேவன் உங்களை வழிநடத்தி உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Stay blessed. God be with you and God bless you and God protect you. Thank you all. Amen. Thank you brother. Thank you sister. Good night. Thank you. Praise the Lord, brother. Thank you brother. Good night. Thank you ma. Thank you. Thank you sister. God be with you all. God be with you.